மீண்டும் கேக்குதா எல்லாருக்கும்? யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. Yes, doctor. Yes, sir. Yes, sir. குரூப்ல இருந்து சொல்லுங்க. Yes, sir. கேக்குதுங்க சார். கேக்குது சார். நல்லா கேக்குதுங்க சார். ஹலோ சார், நல்லா கேக்குதுங்க சார் ஆடியோ. Shall I proceed? Doctor, you are not audible in the other link. Dr. Saranamuthu sir's link. I see. கேக்குதா? Yes, now. Yes, yes. Okay. So நல்லா கேக்குதுங்க சார். Okay, sir. I'll unmute all. Okay, sir. Okay. For me. Okay, sir. Slide தெரியுதா? Slide is fully visible. Hello, slide நல்லா தெரியுதுங்களா? சரி சார். Okay, I'll start. So good morning everyone. மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அனாட்டமி பிசியாலஜியோடைய தொடர்ச்சி. ஸோ அனாட்டமி பிசியாலஜி புதுசா இன்னைக்கு அட்டன் பண்றவங்க, போன கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஒரு வேகமான ஒரு மியூட் பண்றேன், திரும்பி ஓபன் நான் பண்றேன் சார். ஆமா நீங்க பண்ணிக்கலாம்ல, தட் வில் பி குட். எஸ், தட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ மியூட் ஆல் பண்ணிக்கங்க சார். சார் இப்போ உங்களை வந்து இங்க போஸ்ட் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு இதா இருக்கு. போஸ்ட் பண்ணிடுறேன். மியூட் ஆல் பண்ணிடுறேன் இருங்க, நான் உங்களை ஹோஸ்ட் பண்ணல. ஓகே ஓகே, இப்போ பண்ணுங்க சார். மியூட் ஆல் பண்ணிட்டா? ஓகே ஓகே. என்னோட வாய்ஸ் கேக்குது இல்லைங்க சார்? ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. Yes, doctor. Yes, doctor. Okay, I'll proceed. Okay, good morning everyone. Konjam sorry for the delay, konjam technical snack, and I'm very much thankful to Saranamuthu sir and Preeti madam for their valuable contribution. Without them this is not possible. So to continue, last class varadavungalukku oru chinna fast ana oru review. Last class நம்ம வந்து anatomy physiology அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ anatomy physiology அப்படிங்கிறது பெயர் அளவுல ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மற்ற எல்லா மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அது ஒரு கஷ்டமான வேப்பங்காய் மாதிரியான சப்ஜெக்ட் தான். அரௌண்ட் 2 to 2.5 years படிப்பாங்க. பட் நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்டா அனாட்டமி பிசியாலஜி வேணுமா? தேவையில்லை. பட் கண்டிப்பாக அனாட்டமி பிசியாலஜி தேவை. பேசிக் லெவல்ல தேவை, கிராஸ் லெவல்ல அல்லது உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் லெவல் கிராஸ் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி கண்டிப்பா தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் அனாட்டமினா என்ன? ரொம்ப சிம்பிள். அனாட்டமி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் த ஆர்கன், அதாவது உறுப்பை பற்றின அமைப்பு, அதனுடைய வெயிட், அதனுடைய நிறம், அதனுடைய அமைவிடம், இதை பத்தி படிக்கிறது அனாட்டமி. தென் வாட் இஸ் பிசியாலஜி? அந்த மாதிரியான உறுப்புகள் செய்யக்கூடிய செயல்களுக்கு பேர் பிசியாலஜி. சிம்பிள். செயல், உருவம் அப்படிங்கிறது அனாட்டமி, அந்த உருவத்தினுடைய செயல் வந்து பிசியாலஜி. ஸோ இந்த ரெண்டும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ஆஸ் அ ஹீலர் ஆர் ஆஸ் அ டாக்டர் வாட் வி ஆர் டூயிங் இஸ் பாதிக்கப்பட்ட நபர்கள், உடல் அளவுல பாதிக்கப்பட்டவர்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம். அது சரி பண்ணணும்னா அந்த பாதிப்புக்கு மருத்துவத்துறையில என்ன சொல்லுவாங்கன்னா பெத்தாலஜி. பெத்தாலஜினா வேற ஒன்றும் இல்லை, டிசீஸ், நோயெல்லாம் பெத்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ பெத்தாலஜி பத்தி தெரியணும் அப்படின்னா நார்மல் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி தெரிஞ்சாதான் நம்ம பெத்தாலஜிக்குள்ளேயே போக முடியும். ஸோ உறுப்பினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அமைவிடம் எங்க இருக்கு, அந்த உறுப்பினுடைய நிறம், அதனுடைய எடை, இதெல்லாம் தெரியணும். அதே மாதிரி அந்த உறுப்பு என்ன மாதிரியான செயல்கள் செய்து, இது தெரிஞ்சாதான் அந்த உருவ அமைப்பு மாறுபாடு, அதாவது அனாட்டாமிக்கல் வேரியேஷன்ஸ் இல்ல அதனுடைய செயல்பாடுகள்ல மாற்றம். செயல்பாடுகள்ல மாற்றம் அப்படின்னா பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ். இந்த மாற்றம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் இட் ஷுட் பி ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட். கொஞ்ச காலத்துக்காவது இருக்கணும், அப்பதான் அது டிசீஸ்ன்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு மாற்றம் வந்துட்டு போகுது, எனக்கு திடீர்னு இந்த இடம் ஒரு ஏப்பம் வந்துட்டு போகுது அப்படின்னா தட் இஸ் நாட் அ டிசீஸ். இட் ஷுட் பி அட்லீஸ்ட் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட். கொஞ்ச காலத்துக்காவது இருந்தாதான் அந்த டிசீஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகே, திஸ் இஸ் பெத்தாலஜி, டிசீஸ். ஸோ பெத்தாலஜி பத்தி தெரிஞ்சாதான் நம்ம மருத்துவத்துல நம்ம அதற்கு சரியான புள்ளிகளை தேர்ந்தெடுக்க முடியும்.
ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும். அப்போ பேசிக்கா அனாட்டமி அண்ட் பிசியாலஜி தெரியணும். ஸோ அனாட்டமி அண்ட் பிசியாலஜி பத்தி போன கிளாஸ்ல விரிவா பார்த்தோம். டு மேக் இட் வெரி ஃபாஸ்ட். ஸோ எந்த ஒரு பொருளும் ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய அடிப்படை மூலக்கூறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அணுனுடைய தொகுப்பு மாலிகுல், மாலிகுலினுடைய தொகுப்பு ஆர்கனேல்ஸ். ஆர்கனேல்ஸ்னா ஒரு சின்ன உறுப்பு. இந்த மாதிரி ஆர்கனேல்ஸ் நிறைய ஒரு செல்லுக்குள்ள இருக்கும். இந்த ஆர்கனேல்ஸ், பல்வேறு ஆர்கனேல்ஸினுடைய தொகுப்பு ஒரு செல். ஒரே உருவ அமைப்பு கொண்ட பல செல்களுடைய தொகுப்பு ஒரு டிஷ்யூ அல்லது திசு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூ அப்படின்னா மஸ்குலர் டிஷ்யூ, நெர்வைன் டிஷ்யூ, கிளாடுலர் டிஷ்யூ அது சொல்லுவோம். ஸோ ஒரே உருவ அமைப்பு, ஒரே வேலைகளை செய்யக்கூடிய செல்களினுடைய கூட்டமைப்பு ஒரு திசு. பல்வேறு திசுக்களுடைய கூட்டமைப்பு ஒரு உறுப்பு. பல்வேறு திசுக்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப இங்க இருக்கிறது இரைப்பை அல்லது ஸ்டமக். ஸ்டமக் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் டிஷ்யூஸ் லைக் மஸ்குலர் டிஷ்யூ, டர்மல் டிஷ்யூ, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அப்ப பல்வேறு திசுக்களுடைய கூட்டமைப்பு ஒரு உறுப்பு. அதே மாதிரி பல்வேறு உறுப்புகளுடைய கூட்டமைப்பு அல்லது தொகுப்பு ஒரு மண்டலம் அல்லது சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பட் பல்வேறு உறுப்புகள் இருக்கும். இது எதன் அடிப்படையில ஒரு கூட்டமைப்பா சேருது அப்படின்னா ஒத்த செயல் செய்யும். இட் வில் பி டூயிங் ஆல்மோஸ்ட் த சிமிலர் ஆக்ஷன் ஆர் சிமிலர் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஒரு செயலினுடைய தொடர்ச்சியை செய்யும். அந்த மாதிரியான உறுப்புகளுடைய கூட்டமைப்பு தான் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். பல்வேறு மண்டலங்கள், உதாரணத்திற்கு ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், தோல் மண்டலம், இது எல்லா மண்டலங்களையும் சேர்ந்து வருவதுதான் ஒரு மனிதன். ஓகே, இப்போ நீங்க அனாட்டமி அப்படின்னா அட்டாமிக் லெவல் அனாட்டமியும் சொல்லலாம், ஆர்கன் லெவல் அனாட்டமியும் சொல்லலாம், சிஸ்டம் லெவல் அனாட்டமியும் சொல்லலாம். அதே மாதிரி பிசியாலஜியும் ஆர்கன் லெவல் பிசியாலஜி, சிஸ்டம் லெவல் பிசியாலஜி அண்ட் ஹோல் ஆர்கானிசம் லெவல் பிசியாலஜி. பிசியாலஜினா வார்த்தை கண்டு பயப்பட வேண்டாம், செயல், அதனுடைய ஃபங்க்ஷன், அது என்ன மாதிரி செயல் செய்யுது அப்படிங்கிறதான். இப்போ நான் சொன்னேன் அனாட்டமி பிசியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கடல், நமக்கு அவ்வளவு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ மேற்கத்திய மருத்துவம், சோ கால்ட் இங்கிலீஷ் மெடிசன், அதனுடைய மருத்துவ அணுகுமுறை எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த லெவல்ல இருக்கும். டிஷ்யூ, செல்லுலர், சம்டைம்ஸ் ஈவன் மாலிகுலர் லெவல். பட் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் Sir, unga voice clear illa sir. So voice is not clear, sir, please. அதனால இப்ப என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு சார் சார் Sir, unga voice அந்த கேட்கவே இல்ல குரூப்ல sir. வந்து வாய்ஸ் சரியா கேட்கலங்கிறாங்க. ஆமா, Yeah, இப்ப கேக்குதா yes, doctor. சார்? இப்ப என்னோட இன்னும் 5 minutesல வந்து க்ளோஸ் ஆயிரும், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியா? இல்ல மேடம் இல்லாட்டி அதுலயே ஜாயின் பண்ணிக்க சொல்லிடலாமா? ஆமாங்க. பிரீத்தி மேடம். Yes, Preeti, doctor. ma'am. Yes, doctor. ஓகே பண்ணிக்க சொல்லலாங்க. ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ணிருங்க சார். இன்னும் 5 minutesல எல்லாத்துக்கும் குரூப். ஓகே, குரூப்ல இருக்கிறவங்க இன்னொரு 5 minutesல இது டீலிங் ஆகும். உடனே அடுத்த இமீடியட்டா இதே லிங்க்ல, சேம் லிங்க்ல ரீஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் லிங்க் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லிங்க் 2 லிங்க் கொடுத்திருக்கோம். அதுல மேல உள்ள ஃபர்ஸ்ட் லிங்க், The செகண்ட் first link with 6-digit passcode அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது டீலிங்க் ஆனா இது கட் ஆனோம்னா எல்லாருமே திரும்ப ஃபர்ஸ்ட் லிங்க் வித் 6-digit பாஸ்கோட் இருக்கிறதுல ஜாயின் பண்ணுங்க. 6 இலக்க பாஸ்கோட் இருக்கிறதுல ஜாயின் பண்ணுங்க. ஓகே, கமிங் பேக். ஸோ அப்ப நம்மளுடைய அப்ரோச் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுங்கிறதுனால நமக்கு மைக்ரோ லெவல் அல்லது செல்லுலார் லெவல் அனாட்டமி பிசியாலஜி அவ்வளவு தேவை இருக்காது. ஸோ அது வச்சு நம்ம அனாட்டமி பிசியாலஜி போயிடுவோம். இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய
அனாட்டமி சிஸ்டம் என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான மண்டலம். செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அதனுடைய அனடாமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய பயன்பாடு விரிவா பார்க்க போறோம். கண்டிப்பாக இது மிகவும் பயனுள்ளதா. ஏன்னா நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் சொன்ன மாதிரி பேசிக் அனாட்டமி பிசியாலஜி அதனுடைய செயல்பாடு தெரிஞ்சதுனால செயல்பாடு மாறுதல் நோயாக மாறும். இந்த செயல்பாடு எப்ப மாறும், எந்த இடத்துல மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம்னா, பிசியாலஜில அனாட்டமி எல்லாமே சேம். அனாட்டமி வந்து எந்த மாறுதலும் இருக்காது. பிசியாலஜில என்ன பார்ப்போம் அப்படின்னா, செயல் ஒண்ணு நடக்குது, என்ன செயல் நடக்குது, எங்க நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத மேலோட்டமா பார்ப்போம். எப்படி நடக்குதுங்கிறது டீப்பா போக மாட்டோம். ஸோ அது வந்து மாலிகுலர் லெவல் வரைக்கும் போக மாட்டோம், அது தேவையில்லை. ஸோ அப்போ ஒரு செயல் பிசியாலஜி எங்க நடக்குது, எந்த உறுப்புல நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத மேலோட்டமா பார்ப்போம். ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் இட் வெரி ஈஸி. சப்போர்ட்டிவ் வீடியோ கொடுப்பேன். முதல்ல வந்து ஜீரண மண்டலம்னு எடுத்தா அதுல இருக்கிற உறுப்புகளை வரிசைப்படுத்துவேன். அப்புறம் அந்த உறுப்புகளுக்கான செயல்பாடு, அதனுடைய பிசியாலஜி ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். அந்த உறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய உப உறுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே நம்ம வரிசையை பார்த்துக்கிட்டே வருவோம். கூட சப்போர்ட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அழகான தமிழ்ல வீடியோஸ் வரும். நான் இப்ப கொடுக்கக்கூடிய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஆங்கிலத்துல இருக்கும், பயப்பட வேண்டாம். நான் அழகான தமிழ் விளக்கம் கொடுக்குறேன். சந்தேகம் இருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க, கடைசியில கேட்கலாம். ஐ திங்க் கோயிங் இன் டு த சப்ஜெக்டுக்கு முன்னாடி டீலிங் ஆக போகுது, இன்னொரு 2 minutes தான் இருக்கு. அதனால போன கிளாஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் நான் விரிவா சொல்லிடுறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாரி, அதுக்கு முன்னாடி ஏன் நான் முதல்ல ஜீரண மண்டலம் எடுத்தேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். நீங்க ஜீரண மண்டலத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை பாத்தீங்கன்னா, வாயில ஆரம்பிச்சு வாய், பின்னாடி வாயினுடைய பின்பகுதியான ஃபேரிங்ஸ், அதனுடைய தொடர்ச்சியான உணவு குழாய் அல்லது ஈசோபேகஸ், ஈசோபேகஸ்னுடைய முடிவுல ஆரம்பிக்கக்கூடிய இரைப்பை அல்லது ஸ்டமக், ஸ்டமக்கினுடைய தொடர்ச்சியாக சிறுகுடல், சிறுகுடலுடைய தொடர்ச்சியாக பெருங்குடல், பெருங்குடலுடைய முடிவுல ஆசனவாய் அல்லது ரெக்டம். இது இருக்கும். இது போக ஜீரண மண்டலத்திற்கான துணை உறுப்புகள் அல்லது அக்சசரி கிளான்ஸ் அப்படின்றது நம்மளுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கணையம், வலது பக்கம் இருக்கக்கூடிய கல்லீரல், பித்தப்பை, இது எல்லாம் சேர்ந்துதான் ஜீரண மண்டலம் அல்லது செரிமான மண்டலம் சொல்றாங்க. எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன உறுப்புகள் வந்து கிட்டத்தட்ட பஞ்சபூதத்துல 5 மூலகங்கள்ல 4 மூலகங்கள்ல பொருந்தி இருக்கு. அப்ப இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீர் மூலகத்தை தவிர நெருப்பு மூலகத்துல சிறுகுடல், மண் மூலகம் பூரணமா ஜீரண மண்டலம். அதே மாதிரி உங்களுக்கு மெட்டல் மூலகத்துல பாத்தீங்கன்னா பெருங்குடல். அதே நீங்க வந்து உட் மூலகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே கல்லீரல், பித்தப்பை எல்லாமே வரும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மூலகத்திலையும் நீர் மூலகத்தை தவிர இந்த ஜீரண மண்டலம் விரவி கிடக்குது. இப்ப இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற முறை வேற, இந்த ஆங்கில மருத்துவம் எடுக்கக்கூடிய முறை வேற. அதனாலதான் இரண்டும் ஒத்து போற. ஸோ லிங்க் கட் ஆக போது டீலிங்க் அண்ட் நான் சரவணமுத்து சார் சொன்ன மாதிரி முதல் லிங்க்ல 6 டிஜிட் கோடு இருக்கக்கூடிய இலக்கம் உள்ள பாஸ்கோட்ல எல்லாருமே ரீஜாயின் பண்ணிக்க, எல்லாம் ஒரே குரூப்பா வந்தோம். தேங்க்யூ. சரவணமுத்து சார் கட் பண்ணிடலாங்களா? ஓகே சார். பிரீத்தி மேடம். எஸ் டாக்டர். இப்ப நான் வந்து இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கணுமா தேவையில்லையா என்னோட லிங்க்? உங்களது வேண்டாம், நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல இருக்கீங்க, யூ கேன் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஆக்சுவலி நீங்க உங்களதுல இப்போ நீங்க இருக்கீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் லிங்க்ல, நீங்களும் ஸ்டார்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். சரி, நான் இப்ப லேப்டாப்ல வந்து போன்ல ரிலீவ் ஆயிடுறேன். நம்ம கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஈசோபேகஸ்ங்கிறது மார்பு வழியா முழுமையா பாஸ் ஆகி மார்பு கூடு முடிஞ்சு டயப்ரம் வழியா உள்ள போய் நம்மளுடைய வயிற்று பகுதி வரைக்கும் வர்றதுக்கு பேரு ஈசோபேகஸ் அல்லது உணவு குழாய். உணவு குழாய் எங்கிருந்து வரும்? கழுத்துல இருந்து மார்பு பகுதி பூரா டிராவல் ஆகும் மத்திய நேர்கோட்டில். அடுத்தது ஸ்டமக். ஸ்டமக் அப்படிங்கிறது உணவு குழாயினுடைய முடிவு, அடுத்து அதனுடைய ஆரம்பம் இரைப்பை. ஸ்டமக்ங்கிறது இரைப்பை. அது நம்மளுடைய வயிற்று பகுதியினுடைய மேல் பகுதி, நம்ம ரிப் கேஜ் கடைசி விழா எலும்புக்கு கீழே அமைய பெற்றிருக்கும். ஸோ ஸ்டமக்கினுடைய தொடர்ச்சி
இது வந்து நடு வயிற்று பகுதியில வரும். ஸ்டமக்கினுடைய தொடர்ச்சி ஸ்மால் இன்டெஸ்டைன். இது கொஞ்சம் நீளமான உறுப்பு, சுருண்டு இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய முடிவு லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ஆரம்பம். லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய முடிவு பகுதி ரெக்டம். இதுதான் வந்து உறுப்புகள். இப்போ நம்ம இந்த உறுப்புகள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பா நம்ம விரிவா அனாட்டமி பிசியாலஜி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இது போக, இப்ப நான் சொன்னது இது போக அக்சசரி கிளான்ஸ், இணை ஜீரண மண்டலம், இணை செரிமான மண்டலங்கள் எது எது வருது? லிவர், கேல் பிளாடர். லிவர்னா கல்லீரல், கேல் பிளாடர் பித்தப்பை. இந்த ரெண்டும் நம்ம விழா எலும்புக்கு வலது பக்கம், கடைசி விழா எலும்பு கீழே இருக்கும். பேங்க்ரியாஸ் இடது பக்கம் இருக்கும். சலைவரி கிளாண்ட், இதையும் இணை மண்டலமா சொல்றாங்க. இதை பத்தி பார்ப்போம். ஓகே, அப்போ பொதுவாக மொத்தமாக செரிமான மண்டலத்தினுடைய பிசியாலஜி, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷனை நம்ம சாப்பிடுறது. எது எது சாப்பிடுறோம்? வாய் வழியா உணவு, நீர், இந்த ரெண்டும், ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். ப்ரொபல்ஷன், இந்த சாப்பிட்ட உணவும் நீரும் கலந்து, உமிழ்நீரோட கலந்து செரிமான மண்டலத்துல தொடர்ச்சியாக பயணம் பண்ணும். இந்த பயணத்துக்கு பேரு ப்ரொபல்ஷன். இந்த பயணம் பண்ணும் பொழுது இந்த உணவு, நொதி பொருட்கள், உமிழ்நீர், ஆசிட் இதோட கலந்து ஒரு செயல்பாடு, ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். அதுக்கு பேரு டைஜஷன். ஸோ டைஜஷன் அப்படிங்கிறது என்னன்னா செரிமானம். செரிமானத்தை ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு விதமான செரிமானம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கும். ஒன்று மெக்கானிக்கல் பிரேக் டவுன். மெக்கானிக்கல் பிரேக் டவுன்னா என்ன சார்? ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க தேங்காயை வெட்டி வெட்டி பச்சை மிளகாய், பொட்டுக்கல்ல எல்லாம் மிக்சியில போட்டு மிக்சி ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதாங்க? மெக்கானிக்கல் பிரேக் டவுன். பெரிய துகள்களாக இருக்கிறது சிறிய துகள்களாக மாற்றப்படுகிறது. இது முதல். ஸோ மெக்கானிக்கல் பிரேக் டவுன் தான் முதல் செரிமான வேலை. ரெண்டாவது செரிமான வேலை என்னன்னா கெமிக்கல் டைஜஷன். கெமிக்கல் டைஜஷன்னா என்ன அப்படின்னா, இந்த சிறு சிறு துணுக்குகளான உணவுப் பொருட்கள் மூலம் நம்ம உடம்புக்கு, உடம்புல உள்ள உறுப்புகள், செல்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அந்த சிறு துணுக்குகளான உணவுப் பொருட்கள் அதனுடைய அடிப்படை வேதியியல் கூறுகள், அடிப்படையாக புரதத்துகளாக இருந்ததுன்னா அமினோ ஆசிட் ஆகவும், அதே மாதிரி உங்களுக்கு மாவுச்சத்து பொருட்களாக இருந்தா அது வந்து குளுக்கோஸ் ஆகவும், அல்லது கொழுப்பாக இருந்தா அது ஃபேட்டி ஆசிட் ஆகவும் மாறினா தான் நம்ம உடம்பு செல்கள் அதை எடுத்து தனக்கு தேவையான மாதிரியான ஒரு உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூ பில்டிங் அல்லது மசில் பில்டிங், போன் பில்டிங், இது எல்லாத்துக்குமே இந்த மெக்கானிக்கல் மூலக்கூறுகள் வேதியியல் மாற்றம் அடைஞ்சு அடிப்படை மூலக்கூறுகளாக மாறணும். அந்த ப்ராசஸ் தான் கெமிக்கல் டைஜஷன். இந்த கெமிக்கல் டைஜஷனை எது எது மூலமா நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ டைஜஷன்னா என்னன்னு பார்த்தோம். முதல்ல இன்ஜெக்ஷன், அடுத்தது டிராவல், அதுக்கப்புறம் டைஜஷன், அடுத்தது அப்சார்ப்ஷன். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்னா அந்த மாதிரியான சிறு துகள்கள் மூலக்கூறுகளாக வேதியியல் மாற்றத்துக்கு உட்பட்ட அனைத்து அந்த மூலக்கூறுகளும் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தின் மூலமாக அனைத்து திசுகள் செல்களுக்கு கொடுக்கப்பட்டாதான் அது உபயோகிக்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? அது உறிஞ்சப்படணும். இந்த உறிஞ்சுதல் எங்க நடக்கும் அப்படின்னா சிறுகுடலுடைய இரண்டாம் பகுதி, மோஸ்ட்லி சிறுகுடலுடைய இரண்டாம் பகுதியான ஜெஜுனம், பேர் ஞாபகம் வைக்க வேணாம், டியோடினம். ஜெஜுனம்ங்கிறதுல நிறைய விரல் மாதிரியான சின்ன சின்ன நீட்டமா இருக்கும். அது வழியாக இந்த உறிஞ்சுதல் நடக்கும். அடுத்தது இப்போ இந்த மூலக்கூறுகள் பிரிக்கப்பட்டு வேதியியல் மாற்றத்துக்கு உட்பட்டு தேவையான மூலக்கூறுகள் சிறுகுடல் வழியாக உறிஞ்சப்பட்டா மீதம் இருக்கக்கூடியது கழிவு. அந்த கழிவு திடம், நீர்க்கழிவு, இந்த ரெண்டாகவும் இருக்கும். இது என்ன ஆகும்? வெளியேற்றப்படணும். கழிவு உடம்புல தங்குச்சுன்னா நமக்கு வியாதி. ஸோ இந்த கழிவுகள் வெளியேற்றப்படணும். ஸோ கடைசி ப்ராசஸ் என்ன அப்படின்னா எலிமினேஷன் அல்லது கழிவு நீக்கம். இந்த கழிவு நீக்கத்தை எது பண்ணுது அப்படின்னா சிறுகுடலுடைய இறுதி பகுதியான இலியம், அடுத்தது சீக்கம் என்று சொல்லக்கூடிய பெருங்குடல். பெருங்குடல் 3 பகுதியா இருக்கும், அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த பெருங்குடல் என்ன ஆகுது அப்படின்னா மீதமுள்ள நீர்
நீர் மேலாண்மை பெருங்குடல் முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நம்ம மலத்துல இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சிட்டு மீதி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றம் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது? வாய் வழியாக எடுத்து செல்லப்பட்ட உணவானது இன்ஜெக்ஷன் வாய் வழியா உட்செலுத்தப்பட்டு ப்ரொபல்ஷன் அது ஒரு பாதை வழியாக செலுத்தப்பட்டு போகும் வழியில டைஜஷன் ஜீரணம் செரிமானம் நடக்குது. 2 வகையான செரிமானம், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல், வேதியியல் மாற்றத்துக்கு உட்பட்ட செரிமானம். இந்த செரிமானமான உணவு துணுக்குகள் அல்லது மாலிகுல் இட் ஹாஸ் டு கெட் அப்சார்ப். அது வந்து உறிஞ்சப்படணும் இல்லையா? உறிஞ்சப்பட்டா தான் உங்களுக்கு நமக்கு அந்த சத்துக்கள் எல்லா திசுக்கள் செல்களுக்கும் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து சிறுகுடலுடைய 2ஆம் பகுதியில் நடக்குது. உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் போக மீதமுள்ள கழிவுகள் கழிவு நீக்கம் வெளியேற்றப்பட வேண்டும். அது வந்து அந்த ப்ராசஸ்க்கு பேர் எலிமினேஷன். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் உள்ள சாப்பிடுறது, ப்ரொபல்ஷன் அது அப்படியே நகர்ந்து செல்லுதல், அடுத்தது டைஜஷன், 3வது அப்சார்ப்ஷன், 4வது 5வது எலிமினேஷன். ஸோ இந்த 5 செயல்கள் தான் ஜிஐ ட்ராக்னுடைய அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான மண்டலத்தினுடைய முக்கியமான செயல்பாடுகள். The most important physiological aspect of digestive system is ingestion, propulsion, digestion, absorption and elimination. இது பேசிக்கா புரிஞ்சுக்கணும். ஏன்னா செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அல்லது வியாதிகள் எல்லாமே இந்த செயல்பாடுகளை ஒட்டித்தான் ஏற்படும். ப்ராப்ளம் இன் இன்ஜெக்ஷன், உன்னால சரியா சாப்பிட முடியல, வாயில அல்சர், பல்லெல்லாம் போயிருச்சு, உமிழ்நீர் சரியா சுரக்கல, மவுத் அல்சர் இருக்கு, கம் அல்சர் இருக்கு. ப்ராப்ளம் இன் இன்ஜெக்ஷன். ப்ராப்ளம் இன் ப்ரொபல்ஷன், உங்களுக்கு சரியா விழுங்க முடியல, ஃபேரிங்ஸ்ல பெரிஞ்சைட்டிஸ் இருக்கு, ஈசோபேகஸ்ல பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இல்ல, மூவ் ஆக மாட்டேங்குது, ஸ்டமக் கேஸ்ட்ரோபெரோசிஸ், ஸ்டமக் மூவ் ஆக மாட்டேங்குது, ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் பெரோசிஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன் மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்ப ப்ரொபல்ஷன்ல ப்ராப்ளம் இருந்தா சரியா ஜீரணமாகாது, சரியா கழிவு வெளியேற்றம் நடக்காது. டைஜஷன் செரிமானத்துல பிரச்சனை ஆச்சுன்னா பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலே. அது என்ன? ஏன்னா செரிமானத்திற்கு தான் உங்களுக்கு இணை உறுப்புகளான கணையம், கணையத்துல வந்து டக்லஸ் அண்ட் டக் கிளாண்ட், அதாவது நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி, 2ல இருந்து வரக்கூடிய நொதி பொருட்கள் ஹார்மோன், பிளஸ் கல்லீரல் பித்தப்பையிலிருந்து வரக்கூடிய பித்த நீர், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், நொதி பொருட்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. டைஜஷன் ப்ராசஸ்ல ஏதாவது பிரச்சனை, மெக்கானிக்கல் ப்ராப்ளமா? மெக்கானிக்கல் ப்ராப்ளம் எங்க நடக்கும்? ஸ்டமக் வந்து ஒரு மிக்சி மாதிரி வேலை செய்யும். ஸ்டமக் சரியா மூவ் ஆகலைன்னா உள்ளுக்குள்ள சரியா மூவ் ஆகாது. அதை ஒன்னொன்னா பார்ப்போம். அடுத்தது அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் எங்க நடக்குது? சிறுகுடலுடைய 2ஆம் பகுதியில நடக்குது. அப்சார்ப்ஷன் எதன் மூலம் நடக்குது? இது ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய வருது. இதுக்கு பேரு கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கில மருத்துவத்துல. ஆட்டோ இம்யூன் டிசார்டர். கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னா உங்களுக்கு உட்செல்லக்கூடிய நம்ம சாப்பிடுற பொருள் ஒழுங்கா வாய் வழியா எடுத்துக்கிறோம், ஒழுங்கா அது மூவ் ஆகுது, ஜீரணமும் ஒழுங்கா ஆயிருது. ஆனா உறிஞ்சப்படும் தன்மை, யாரோ அடிக்கடி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க, பிளீஸ் மியூட் பண்ணிங்க. சோ அந்த உறிஞ்சப்படும் இடத்துல சாப்பிட்ட பொருள் ஜீரணமாயி எல்லா வேதியியல் மாற்றங்களுக்கும் உட்பட்டு தேவையான மூலக்கூறுகளா மாறினா கூட உறிஞ்சுதல்ல பிரச்சனை இருந்ததுன்னா தேவையான சத்துக்கள் உடம்புல கிடைக்காது. அந்த உறிஞ்சுதல் எங்க நடக்குது? சிறுகுடல்ல நடக்குது. சிறுகுடல்ல இருக்கக்கூடிய அந்த வில்லை லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல. ஸோ அதுல பழுது அடைஞ்சதுன்னா சரியாக உங்களுக்கு சத்து பொருட்கள் கிடைக்காது. அப்சார்ப்ஷன் அதே மாதிரி எலிமினேஷன் இது எல்லாம் நடந்துருது. ஆனா மீதமுள்ள கழிவு பொருட்கள் சரியாக வெளியேற்றப்படவில்லை. கான்ஸ்டிபேஷன், ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன், நியூரோஜெனிக் பவல், நியூரோஜெனிக் இல்ல உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்டூல், சரியா தண்ணி கொடுக்காம எதுனாலேயோ கழிவுகள் வெளியேற்றம் இல்லைனாலும் அது ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும். ஸோ அப்ப பிசியாலஜி என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம பெத்தாலஜி தெரிஞ்சுக்க முடியும். நார்மலான செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சாதான் செயல்பாடு மாற்றம் தெரியும். அந்த மாற்றத்திற்கு அவங்கவுங்க மருத்துவத்துக்கு தகுந்த மாதிரி பெயர் எடுத்துக்குவாங்க. நீங்க ஆங்கில மருத்துவ பெயர்களை நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா டிசிஎம்ல போனீங்கன்னா ரொம்ப அற்புதமா செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்ற ஆங்கில வார்த்தைய
நீங்க உண்மையா டிசிஎம் மெத்தட்ல சொல்லணும் அப்படின்னீங்கன்னா அங்க என்ன சொல்லலாம், எர்த் அண்ட் ஹியூமிடிட்டி எக்ஸஸ் முடிஞ்சு போச்சு. தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டமக் அல்சர். ஸோ அப்போ அதுக்காக தான் நான் வந்து ஆழமா மூலக்கூறு அளவுக்கு நம்ம இந்த பிசியாலஜி தேவையில்லை. அதுக்கு பதிலா பிசியாலஜி அப்படின்னு நீங்க படிக்கிறப்ப, செயல்பாடுகள்னு படிக்கிறப்ப, இப்ப நான் சொல்ற செயல்பாடுகள் இல்லாம கண்டிப்பாக முழுமையாக நம்ம குழுவுல அட்டாமால மிகச்சிறந்த டிசிஎம் வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவங்கள கேட்டு அக்குபங்க்சர் பிசியாலஜி அப்படிங்கறத கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா அக்குபங்க்சர் பிசியாலஜியை வச்சுதான் நம்ம புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம வைத்தியம் செய்ய முடியும். பட் அடிப்படையா இந்த பிசியாலஜியும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு சிரமம். ஓகே, கோயிங் டு தி நெக்ஸ்ட். இப்போ என்னன்னு பண்ண போறோம், ஒவ்வொரு உறுப்பா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வாய். வாய்ன்றது ஒரு ஜென்ரல் டேர்மா சொன்னோம். வாய் அப்படின்னா என்னென்ன இருக்கு, வேகமா போயிடலாம். இதுல வாயினுடைய உட்புறம் எல்லாமே வந்து மியூக்கஸ் மெம்பரேன், மெல்லிய ஜவ்வு மாதிரியான ஒரு படலத்தினால போர்த்தப்பட்டிருக்கு. அது முன்புறமாக பாத்தீங்கன்னா உதடு, பின்புறமாக பாரிங்ஸ், நான் சொன்ன குரல் வளை, சைடுல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா கன்னத்தினுடைய தசைகள், மேல்புறமாக பாத்தீங்கன்னா மேல் அன்னத்துல ரெண்டு இருக்கு, ஹார்ட் பேலட் அண்ட் சாஃப்ட் பேலட். முன்னாடி இருக்கிறது கடினமான எலும்பு பகுதி, பின்னாடி சாஃப்டான தசை பகுதி. இன்ஃபீரியரா என்ன இருக்குது அப்படின்னா மஸ்குலர் டங், நம்மளுடைய நாக்கு இருக்கு. இதுதான் வந்து என்ன இருக்கு வாயில அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். சோ இது அந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது. இது உதடு, டங் எல்லாமே இருக்கு. இப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த படத்துல நல்லா பாருங்க, டான்சில்ஸ் அப்படிங்கிறது அது வந்து ஜீரண மண்டலத்தை சார்ந்தது அல்ல, செரிமான மண்டலத்தை சார்ந்தது அல்ல, அது நிணநீர் மண்டலத்துல வரும். டான்சில்ஸ் இஸ் அ லிம்ப் கிளாண்ட். ஸோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, வாய் வழியாகவும் மூச்சுக்காற்று வழியாகவும் வரக்கூடிய நுண்கிருமிகள், தேவையற்ற மாசு நச்சு பொருட்களை வடிகட்டி வச்சுப்போம். ஸோ டான்சில்ஸ் எங்க இருக்கும், ரெண்டு பக்கமும் இருக்கும். அப்ப அதிகமான நச்சுக்காற்று, அதிகமான கிருமி உள்ள சாப்பாடு சாப்பிட்டோம்னா இது வீக்கம் வரும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அடுத்தது இது வந்து நம்ம தமிழ்ல சிறுநாக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ஊலா. பேர் வச்சு பயப்பட வேண்டாம், ஊலா. இது பெருசாச்சு அப்படின்னா நாக்கு டச் ஆகும், அதுக்கு பேர் ஊலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய வேலை பெருசா ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு கிருமி தொற்று ஏற்பட்டா வீக்கம் வரும். அதற்கான ட்ரீட்மெண்ட் அக்குபங்க்சர்ல ஏராளமாக இருக்குது. அதை பத்தி நான் ட்ரீட்மெண்ட்டை பத்தி இப்ப எதுவுமே பேச போறதில்லை. ஸோ இது ஒரு உங்களுக்கு விளக்கமான ஒரு படம். இப்ப இதுலயே விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. பேலட் ஃபார்ம்ஸ் ரூஃப். பேலட் அப்படின்னா அன்னம், மேல் அன்னம் தான் வந்து ஒரு மேற்கூரை மாதிரி இருக்குது. அதுல ஆன்டீரியர் கடினமான எலும்பு, பின்னாடி இருக்கக்கூடிய தசை பகுதி. ஸோ இதுல வந்து ஒரு சின்ன விளக்கம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நார்மலா பாத்தீங்கன்னா பிராணிக் ஹீலர்ஸ் வந்து நாக்க சொல்லட்டி மேல எண்ணத்துல டச் பண்ணி வைப்பாங்க, ஈவன் மெடிடேஷன் டைம்ல கூட. இது எதுக்காக அப்படின்னா, டியூ சேனல் முடிவரை அடையும், ரென் சேனல் முடிவரை அடையும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. நீங்க நாக்க வச்சீங்கன்னா அந்த சர்க்குலேஷன் கனெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன். ஊலா இஸ் அ கர்வ்டு ஃபோல்டு. ஊலாங்கிறதா அந்த சிறுநாக்கு. டங்ன்றது ஒரு தசையிலான பகுதி. இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை சொலட்டி கொடுக்கும். எதுக்காக? அரைபடுவதற்காக. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்வாலோயிங். விழுங்குவதற்கு கண்டிப்பா நாக்கில் என்ன நினைச்சு பாருங்க, சொலட்டி பல்லுல மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அண்ட் மோரோவர் டங்ல பாத்தீங்கன்னா அதன் மேல சுவை மொட்டுக்கள் அல்லது டேஸ்ட் பட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டேஸ்ட் பட்ஸினுடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன சுவையா இருக்குது அப்படிங்கிறது சொல்லும். ஒவ்வொரு சுவைக்குமான சுவை மொட்டுகள் வெவ்வேறு இடத்துல இருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் நாக்கினுடைய மேற்புறத்துல அந்த சுவை மொட்டுக்கள் இருக்கு. ஸோ இந்த சுவை மொட்டுக்கள் எப்படி சுவையை உணரும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஒரு உமிழ்நீரோட கலந்து அந்த உமிழ்நீர் அந்த செய்தி, அந்த சுவையை வந்து நரம்புகளுக்கு எடுத்து செல்லும், சுவை மொட்டுகளுக்கு எடுத்து செல்லும். அப்ப நம்ம மென்னு சாப்பிட்றது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும். எல்லா உறுப்புகளுக்கும் இதை சொல்லியிருப்போம். இது பின்னாட்கள்ல நமக்கு தேவைப்படலாம். ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா மெடிக்கல் அக்குபங்க்சர்ல
you start even stimulating the blood vessel and the nerves. அதனுடைய அதற்கு உண்டான நரம்பு அல்லது இரத்த குழாயும் ஊக்கப்படுத்தக்கூடிய முறைகள் வந்துருச்சு மெடிக்கல் அக்குபங்சர்ல. ஸோ ஒவ்வொரு உறுப்புக்கா என்ன ரத்த லிங்குவல் ஆர்டரி, இது ரத்த குழாய், எக்ஸ்டர்னல் கரண்ட், இந்த ரெண்டுமே ரத்த குழாய்கள். இது வந்து வெயின்ஸ், அசுத்த ரத்தம் எடுத்து செல்லக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய என்ன நரம்பு என்ன சப்ளை ஆகுது, இது இன்ஃபர்மேஷனுக்காக. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. when you become an expert or a specialist you can know about it. So இது நாக்குல நீங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் நீங்க தாராளமா பண்ணலாம். நாக்குல வந்து சுவை மொட்டுக்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சுவைக்கான மொட்டுக்கள் இருக்கு. ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ வெதர் திஸ், ஏன்னா நம்ம ஒவ்வொரு மூலகத்திற்கும் ஒவ்வொரு சுவை இருக்கு. பட் நீங்க டங் டயக்னோசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சு இந்த பகுதி வந்து ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஃபேஸுக்கு ஒண்ணு, செஸ்டுக்கு ஒண்ணு, அந்த மாதிரி. ப்ராப்ளி வெதர் திஸ் டேஸ்ட் பட்ஸ் அண்ட் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கோயின்சைட்ஸ், இந்த சுவை நரம்புகளும் அந்த பகுதிகளும் கோயின்சைட் ஆகுதா தெரியாது. இது இட் இஸ் ஃபார் அ ரிசர்ச். ஸோ நாக்கினுடைய முக்கியமான வேலை என்ன? மெல்லுவதற்கு உபயோகப்படுத்துது, விழுங்குவதற்கு, முக்கியமா பேசுறதுக்கு நாக்கு, அண்ட் சுவை அறிவதற்கு நாக்கு. அடுத்து வாயில இருக்கக்கூடியது டீத். டீத்தை பத்தி ரொம்ப விளக்கம் வேண்டியது இல்லை. 32 பல்லு, 32 பல்லையும் தட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 32 பல்லு. அந்த 32 பல்லுல என்னென்ன பிரிவுகள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னா இது முன்பற்கள், இன்சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆங்கிலத்துல இதுக்கு பேர் கனைன் டூத். கனைன் அப்படின்னா நாய் பல்லுன்னு சொல்றோம். ஆனா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அதுக்கு? சிங்கப்பல்லு. சோ இது முன்பல்லு, இது சிங்கப்பல்லு, இது முன்கடவாய் பற்கள், இது பின் கடவாய் பற்கள். மோலாஸ், ப்ரீமோலாஸ், இன்சிசஸ், கனைன் டூத் அண்ட் இன்சிசஸ். இதுதான் 4 பகுதி. மொத்த பற்கள் 32. இதை தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா பல்ல பத்தி அதிகமா நம்ம டீட்டெயிலா போறது இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். மீறி போனா என்ன சொல்றோம்? பல்லு வலிக்குது, பல்லு கிருமி தொற்று ஏற்பட்டுருச்சு, இல்லை ஈறு வலிக்குது, இந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ண போறோம். லோக்கல் பாயிண்ட்ஸ் போடுவோம், ஆர் அக்குபங்சர் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பற்களை பத்துறது, எவ்வளவு தாடை பற்கள், முன்தாடை பற்கள், எவ்வளவு முன்பற்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தின விளக்கம். அது அவ்வளவு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பாஸ் ஆகலாம், ஏன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னும் வாயவே நம்ம தாண்டல. இது பல்லு, அதனுடைய வேர், அதை பத்தின விளக்கம். பல்லுல இருக்கக்கூடிய எனாமல், டென்டின், அதை பத்தி பார்க்கறோம். சிமெண்டம், இது எல்லாமே பல்ல பத்தி. ஓகே. அடுத்ததாக மிக முக்கியமானது சலைவரி கிளாண்ட்ஸ், உமிழ்நீர் சுரப்பிகள். உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படிங்கிறது நம்ம வாயில அமைய பெற்றிருக்கு பல்வேறு இடங்கள்ல. அதை பத்தி நான் காமிக்கிறேன். இந்த உமிழ்நீர் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல வந்து 4 வகையான உமிழ்நீர் இருக்கு, உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. ஒண்ணு பரட்டிட், இதெல்லாம் பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் ஆங்கில பெயர்கள். பரட்டிட் சலைவரி கிளாண்ட், சப்மாண்டிபுலர் சலைவரி கிளாண்ட், சப்லிங்குவல் சலைவரி கிளாண்ட். அது போக நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. ஸோ 4 வகையான உமிழ்நீர் சுரப்பிகள், அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது எங்க இருக்குது? இதுல வந்து பரட்டிட் கிளாண்ட் தான் பெருசு, அதுதான் அதிகமான உமிழ்நீரை சுரக்கும். சோ இதுதான், இது பாத்தீங்கன்னா இந்த காதுக்கு கீழே இந்த இடத்துல இந்த அமைவிடம், அனாட்டமி எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு உங்கள்கிட்ட வர பேஷண்ட் எனக்கு உமிழ்நீர் சரியா சுரக்கல, உமிழ்நீர் சரியா சுரக்கலன்னா என்ன ஆகும்? மவுத் அல்சர்ஸ், வாய் வறண்டு போகும், உள்ளுக்குள்ள மவுத் அல்சர்ஸ், வாய் புண்ணுகள் வருவதற்கான வாய்ப்பு, சரியா ஜீரணம் ஆகாது. ஸோ அப்ப நீங்க சலைவரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய அமைவிடம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய சலைவரி கிளாண்ட். 80% உமிழ்நீர் இதுல இருந்து தான் சுரக்கும். இது சப் மேண்டிபுலர். மேண்டிபுலர்னா தாடை, மேண்டிபுல்னா தாடை, தாடைக்கு கீழே இருக்கிறது. சப்லிங்குவல், நாக்கு, லிங்குவல்னா நாக்கு, நாக்குக்கு கீழே இருக்கு. ஸோ காது, தாடை, நாக்கு. காதை சுத்தி ஒண்ணு, தாடைக்கு கீழே ஒண்ணு, நாக்கு கீழே. இது 2 பக்கமும் இருக்கும். இதனுடைய வேலை, முக்கியமான வேலை என்னன்னா உமிழ்நீர் சுரப்பு. உமிழ்நீரினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இதை கண்டிப்பாக எல்லா மருத்துவர்களும் தெரிஞ்சுக்க வேணும் என்னங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் என்ன மொத்தம் வந்து 800 இருந்து 1000. ஓகே. சலைவா,
உமிழ்நீர்ல என்னென்ன இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் உமிழ்நீர் சுரக்கணும், சுரக்க வைக்கணும். நம்ம கையில தான் இருக்கு. எப்படி சுரக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடும் பொழுது அவசர அவசரமா விழுங்கக்கூடாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடை நிதானமா மென்னு விழுங்கினோம்னாவே உமிழ்நீர் நிறைய சுரக்கும். அதுல என்ன இருக்கு? வாட்டர், நீர், மினரல் சால்ட்ஸ், தாது உப்புக்கள், என்சைம், நொதிப்பொருள், மியூக்கஸ், ஒரு சளி மாதிரியான பொருள், லைசோசைம், இது ஒரு சுரப்பு, இம்யூனோகுளோபின்ஸ், நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பொருட்கள், இது எல்லாம் சலைவால இருக்கு. சாதாரணமா எச்சில் நம்ம நினைச்சுக்கிறோம். பட் எச்சில்ல அதுல எத்தனை கெமிக்கல், எத்தனை சப்ஸ்டன்சஸ் இருக்கு, அது எந்த அளவுக்கு நமக்கு உபயோகப்படும், இதெல்லாம் நான் சொல்லவே வேண்டியதில்லை எது எதுக்கு வேணும் அப்படிங்கிறத. உமிழ்நீரினுடைய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னா, மெயினா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப நீங்க வெறும் சாப்பாட்டை மட்டும் மென்னு திங்க முடியாது. அதுக்கு கூட கொஞ்சம் நீர் சத்து வேணும். அதுவும் கொஞ்சம் குழகுழப்பா பிசின் மாதிரியா இருக்கிற உமிழ்நீர் சேரும் பொழுது பல்லுல அரைபடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது, அந்த சாப்பிட்டு அரைப்பட்ட உணவு ஒரு கவலை மாதிரி ஆகி அந்த கவலத்தை சுத்தி ஒரு பால் மாதிரி, ஒரு சாஃப்ட் பால், அப்ப நம்ம உணவு குழாயில டிராவல் பண்றதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம உணவு குழாயை அரிக்காம போய் சேரும். ஓகேவா? உங்களுக்கு இன்னொன்னு, உமிழ்நீர் சரியா சுரக்கல அப்படின்னா பல் பிரச்சனைகள் நிறைய வரும். பல் சொத்தை, எனாமல் போறது, இதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம வாயில, நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, வாயில வறண்டு போச்சுன்னா புண்ணு வர்றதுக்கு முக்கியமான காரணம். இதை விட மிக முக்கியமான காரணம் ஒரு பயன் அப்படின்னா டைஜஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜீரணம் பண்றது. சார், சலைவா என்ன ஜீரணம் பண்ணும் கேள்வி வரும். சலைவால டயாலின் அப்படின்ற ஒரு நொதிப்பொருள், பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஒரு நொதிப்பொருள் இருக்கு. இந்த நொதிப்பொருள் ஸ்டார்ச்ச ஜீரணம், ஆரம்ப கட்ட ஜீரணத்தை பண்ண ஆரம்பிச்சது. அதற்காகத்தான் டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள நொறுங்க திங்க சொல்றாங்க. நல்ல மென்னு நொறுங்க தின்றால் 100 வாழ்வு. ஸோ மென்னு திங்கிறப்ப என்ன ஆகும்னா சலைவால நல்லா மிக்ஸ் ஆகும். சலைவால இருக்கிற டயாலின் அங்கேயே கார்போஹைட்ரேட், மாவு பொருட்களை ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சிடும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அது நல்லா உதவி பண்ணும். அடுத்த உபயோகம் என்னன்னா, உணவு பாதை வழியாக போகும் பொழுது ஒரு ஒரு வழுக்கிட்டு போற மாதிரியான ஒரு பயணத்தை அந்த உணவு துணுக்குகளுக்கு கொடுக்கும். அண்ட் ரோல் இன் டேஸ்ட், இது டேஸ்ட், நம்ம சுவையை உணர்றதற்கு முக்கியமாக ஒரு வேலை செய்யுது. ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு எச்சில கரைஞ்சு சுவை மொட்டுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டாதான் அது என்ன சுவைன்னு அந்த சுவை மொட்டுகளால உணர முடியும். சுவை எதுக்கு உணரணும்? அது பெரிய வேலை, அது பின்னாடி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான வேலை, இட் மெயின்டைன்ஸ் த pH ஆஃப் த மவுத். நம்ம கார அமில தன்மை அதை ஒரு சீரா தன்மையா, நார்மலி நியூட்ரல் pH தான் இருக்கும். 6.5 to 7.2 தான் இருக்கும் சலைவாக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க அதிகமான உமிழ்நீர் உணவோடு சேர்ந்து விழுங்கும் பொழுது நம்ம இரைப்பைக்கு போனா இரைப்பையில என்ன pH இருக்கும் அப்படின்னா அசிடிக் pH, நார்மலா அமிலத்தன்மை இருக்கும். ஸோ அந்த அமிலத்தன்மையை நீர்த்து போக செய்யறதுக்கு சலைவா ரொம்ப உபயோகப்படும். அதிகமா ஆசிட் சுரக்குது, அல்சர் வருது, வயிறெல்லாம் எரியுது, நெஞ்செரிச்சல் வருது அப்படின்னா டைஜின், ஒமிப்ரசால்லாம் சாப்பிட்றதுக்கு வர நிறைய எச்சில கூட்டி விழுங்குங்க. அது அந்த ஆசிடை நீர்த்து போக செய்யும். ஸோ அடுத்த பகுதி வாயில் இருக்கக்கூடியது ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா குரல் வளை, நம்முடைய வாயினுடைய கடைசி பின்புற பகுதி. இந்த ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது தான் உணவு பாதைக்கும் சுவாச பாதைக்குமான பொதுவான ஒரு உறுப்பு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சுவாச பாதைக்கு மேல ட்ரெக்கியா, மூச்சு குழாய்க்கு மேற்பகுதியில எபிக்ளாட்டஸ்னு ஒரு மூடி மாதிரியான ஒரு திறவு அமைப்பு இருக்கும். இந்த எபிக்ளாட்டஸ் எப்பொழுதுமே மூடி இருந்தா சுவாசம் பண்ண முடியாது. ஸோ எப்பொழுதுமே திறந்து இருக்கும். நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ அப்ப அந்த காற்று குழாய், அந்த நம்ம மூச்சு குழாயை மூடிக்கும். அப்ப நான் சாப்பிட போறேங்கிற செய்தி, உணர்வு மூளைக்கு தெரிஞ்சாதான் அந்த மூடி மூடும். அவசர அவசரமா பார்த்தோம்னா வெறி பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் புறப்போகுதுன்னு சொல்றது. அப்ப அந்த எபிக்ளாட்டஸ் உங்களுடைய மூச்சு குழாயை மூடாது. ஸோ மூச்சு குழாய்க்குள்ள சோறு போய் மூக்கு வழியா வெளியில வரதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபேரிங்ஸுங்கிற பகுதி எது அப்படின்னா வாயினுடைய இறுதி பகுதி.
இந்த ஃபேரிங்ஸ்னுடைய முடிவு தான் ஈசோபேகஸ், உணவு குழாயினுடைய துவக்கம். ஸோ அதை நம்ம பார்ப்போம் அடுத்தது. உணவு குழாய். உணவு குழாய் அப்படிங்கிறது என்னன்னா ஃபேரிங்ஸ்னுடைய தொடர்ச்சி. ஃபேரிங்ஸ் அப்படின்னா என்ன? நான் சொன்ன வாயினுடைய இறுதி பகுதி, அதனுடைய தொடர்ச்சி குறுகி ஈசோபேகஸா வரும். இந்த ஈசோபேகஸ் பியூர்லி மஸ்குலர், முழுமையான தசைகளால் ஆன ஒரு உறுப்பு. இது எந்த இடத்துல அமைய பெற்றிருக்கு? நம்மளுடைய தொண்டை பகுதியில பாத்தீங்கன்னா எச்சில முழுங்குனீங்கன்னா இந்த இடத்துல ஆடம்ஸ் ஆப்பிள் ஒன்று சொல்லுவோம். முன்னாடி நீங்க கையில தொட்டீங்கன்னா கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா குரல் வளை, அதாவது விண்பை, மூச்சு குழாய். அதுக்கு நேர் பின்னாடி அமைஞ்சிருக்கும் ஈசோபேகஸ். இதுல வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நார்மலா நீங்க ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும் பொழுது ஈசோபேகஸ்க்கும் அதே இடத்த தான் பண்ணுவீங்க, விண்பைப் ட்ரெக்கியாவுக்கும் அதே இடத்த தான் பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா? அது நல்லா யோசிச்சு பாத்துங்க. ஸோ ஈசோபேகஸ் ட்ரெக்கியா விண்பைப்புக்கு பின்னாடி அமைய பெற்றிருக்கும். அதனுடைய நீளம் 25 சென்டிமீட்டர். எங்கிருந்து ஆரம்பிக்குது? குரல் வளையில ஆரம்பிச்சு நெஞ்சு பகுதி பூரா நடுப்பகுதியில டிராவல் பண்ணி நம்ம வயிற்று பகுதிக்குள்ள வரைக்கும் வரும். ஸோ 25 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது, முழுமையான தசைகளால் ஆனது. இதுதான் அந்த படம். இது வந்து பல், இது வந்து நம்ம ஃபேரிங்ஸ், வாயினுடைய பின்புற பகுதி. இதுதான் ஆரம்பிக்குது. ஓகே, உணவு குழாய் ஆரம்பம் கீழே வருது. இது பாத்தீங்கன்னா நம்ம மூச்சு குழாய் ட்ரெக்கியா, இது இருதயத்திலிருந்து வரக்கூடிய அயோட்டா. இந்த இடத்துலதான், இதுதான் குரல் வளை. இந்த இடத்துலதான் நம்ம முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க சினிமால எல்லாம், உடனே வந்து அடியாட்கள் வந்து இந்த இடத்துல தான் அறுவாலை வச்சா இருப்பாங்க. ஸோ யூ கட் ஆல் தி த்ரீ, அயோட்டா, ரத்த குழாய், மூச்சு குழாய், உணவு குழாய், மூணும் சேர கட். ஸோ திஸ் இஸ் த யூனியன். ஸோ இங்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஃபேரிங்ஸ், வாயினுடைய பின்புற பகுதி. முடிவர இடத்துல ஒரு ஸ்பிங்டர், ஒரு வால்வு. இந்த வால்வு நீங்க எவ்வளவுதான் அவதியா தின்னாலும் இது டிராவல் பண்ணக்கூடிய டைம் இருக்குல்ல, அதனால இது மூடிதான் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இது ஓப்பனா இருந்ததுன்னு வைங்க, நீங்க அப்படியே எடுத்து பணல்ல வச்சு ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருப்பீங்க, நேரா வயிற்றுக்குள்ள போயிடும். இங்க ஒரு தடை, இங்க ஒரு தடை. இது வந்து ஈசோபேகஸினுடைய கீழ்ப்புறம். இதுக்கு பேர் தான் இது கேஸ். அதாவது நார்மலா அனாட்டமி ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம், ஸ்டமக்க கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேரு, இது ஈசோபேகஸ் உணவு குழாய், இது இரைப்பை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் வால்வ். இந்த ரெண்டுக்கும் ஒரு பக்கம் திறக்கும், இது மேல இருந்து கீழே தான் திறக்கும். அதாவது உணவு குழாயில இருக்கிற உணவை இரைப்பைக்குள்ள அனுப்பும், ரிவர்ஸா அனுப்பாது. இது முக்கியமான பங்கு வகிக்குது. இது இப்போ காமனா வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல பெரிய பேர் சொல்லிடுறாங்க, GERD, கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். நம்ம தமிழ்ல என்னென்ன சொல்லுவோம் இதுக்கு? நெஞ்செரிச்சல், எது கொளிக்கிறது, ஏப்பம் வர்றது, சாப்பிட்டா மேல தள்ளிட்டு வருது, இது எல்லாமே வந்து GERD. இது எதனால வருதுன்னா இந்த வால்வு வீக்கானா வரும். இது என்னங்கிறத பின்னாடி விரிவா பார்ப்போம். ஸோ இது ஈசோபேகஸ் உணவு குழாய். இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உணவு குழாயில எப்படி நம்ம சாப்பிட்ட உணவு கவலமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எப்படி அது வந்து கடத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா அப்படியே ஒரு ஓப்பன் டியூப்குள்ள இறங்குற மாதிரி இறங்காது. ஏன்னா இது வந்து நார்மலா இப்படிதான் இருக்கும். ஈசோபேகஸ் இந்த மாதிரி குறுகித்தான் இருக்கும். ஒரு கவலம் போச்சுன்னா அந்த கவலம் விரும். இது ஆல்டர்னேட் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், மாறி மாறி சுருங்கி விரியறதுனால உணவு கீழே வருது. மாறி மாறி சுருங்கி விரியறதுக்கு பேர் ஆங்கிலத்துல பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெரிஸ்டால்சிஸ் தான் உணவை கீழே இறக்கிறதுக்கு உதவு பண்ணும். ஏன் இதை நான் இவ்வளவு விரிவா சொல்றேன்னா, நார்மலா மேல இருந்து கீழ் நோக்கி தான் சுருங்கி விரியும். மாறாக கீழே இருந்து மேல் நோக்கி சுருங்கி விரிஞ்சுன்னா அது பேர் என்ன? வாந்தி எடுக்கிறது, கக்கிறது அப்படின்றது. தட் வில் நெவர் ஹேப்பன் அன்லெஸ் உங்களுக்கு தேவையற்ற உணவு, நச்சு பொருட்கள் இரைப்பையில சேர்ந்திருந்தாலோடைய அது நடக்காது. ஓகே, இதெல்லாம் வந்து அதனுடைய அமைப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. உணவு குழாயினுடைய அமைப்பு முழுமையான தசைகளால் ஆனது, அது அவ்வளவு நமக்கு தேவையில்லை. ஓகே, இதனுடைய செயல்பாடுகள் அல்லது பிசியாலஜி ஆஃப் ஈசோபேகஸ், உணவு குழாயினுடைய செயல்பாடுகள் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் அ போலஸ், ஒரு உருண்டை வடிவில் உணவை மாற்றுறது.
swallowing விழுங்குவதற்கு, food ingested through the mouth when swallowed first passes into the pharynx and முதல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு pharynx குரல் வளைக்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் ஈசோஃபேகஸ்குள்ள போகுது. ரெடியூசிங் gastric reflux. நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சரியான நேரத்திற்கு உணவை உள்ள அனுப்பலைன்னா கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் நடக்கும். கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ்னா எதுக்கொழித்தல், இரைப்பையிலிருந்து ஆசிடு உணவு குழாய்க்கு வரும். அப்ப அதை குறைக்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய உணவு குழாய். ஸோ இதுல என்னென்ன, ரத்த சப்ளை, நரம்பு சப்ளை. அடுத்தது ஸ்டமக். ஸ்டமக் ஒரு மிக முக்கியமான உறுப்பு. ஸ்டமக் அப்படின்னா இரைப்பை. நார்மலா பொதுவா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டமக் ஏக் அப்படின்னா வயிற்று வலி தமிழ்ல. ஸ்டமக்னா இரைப்பை. வயிறுனா கடைசி விழா எலும்புக்கு கீழே இடுப்பு எலும்புக்கு மேல இருக்கிற அத்தனை பகுதியும் வயிறு தான். அந்த வயிறுல தான் உங்களுக்கு இரைப்பை இருக்கு, சிறுகுடல் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, ஒரு பகுதியான சிறுநீர்ப்பை இருக்கு, கல்லீரல், மண்ணீரல், கணையம், இது எல்லாம் இருக்கு, அப்பெண்டிக்ஸ். இதுல எது வலிச்சாலும் வயிற்று வலி தான். ஆனா பொதுவா நம்ம தமிழ்ல வயிற்று வலின்னு சொல்லிடுறோம். ஸ்டமக் ஏக் அப்படின்னா இரைப்பை வலி. இரைப்பை அப்படின்னா செரிமான உறுப்பினுடைய முதல் பகுதி தான் இரைப்பை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு நம்மளுடைய விழா எலும்புக்கு கீழே இடது பக்கமாக அப்பர் அப்டமன், மேற்புற வயிற்று பகுதியில அமைஞ்சிருக்கு. இது ஈசோஃபேகஸ், உணவு குழாயினுடைய தொடர்ச்சி. எப்போ உணவு உணவு குழாயினுடைய கடைசி பகுதிக்கு வந்ததோ அப்ப அந்த கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் வால்வ், அந்த வால்வு திறந்து உணவு குழாயில இருந்து இரைப்புக்குள்ள உணவு போகுது. இந்த ஈசோஃபேஜியல் ஸ்பின்டரை ஓபன் பண்ணி போகுது. ஸோ இந்த படம் அவ்வளவு தெளிவாக பின்னாடி வரும், நான் காண்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் உணவு குழாய். உணவு குழாயினுடைய முடிவு இந்த இடத்துலதான் அந்த வால்வு இருக்கு. இது இரைப்பை. இந்த இரைப்பையினுடைய அமைவிடம் எங்க இருக்கு? கண்டிப்பா இதை டாக்ஸானமின்னு சொல்லுவோம், அதாவது சர்ஃபேஸ் அனாட்டமி. இதை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். உறுப்பினுடைய அமைவிடம் மேல இருந்து நீங்க சூப்பர்ஃபிஷியல் அனாட்டமி தடவிட்டு வந்தா எந்த இடம் வயிறு இருக்குன்னு தெரியணும். இடதுபுற விழா எலும்புக்கு கீழ்ப்புறமாக அமைய பெற்றிருக்கும். ஸோ இங்க ஒரு வால்வு இருக்கும், இங்க ஒரு வால்வு இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம். ஸ்டமக்கினுடைய செயல்பாடுகள். ஸோ இது என்னன்னா ஒரு பை மாதிரியான உறுப்பு. இதுல 2 ஸ்பிங்டர் இருக்கு. கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படிங்கிறது மேற்புறம் ஈசோஃபேகல் இருக்கிறது. அடுத்தது பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படிங்கிறது கீழ்ப்புறம் சிறுகுடலை இணைக்கக்கூடிய பகுதியில இருக்கு. இந்த இரைப்பையை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். இதெல்லாம் நமக்கு அக்குபங்க்சரிஸ்டுக்கு தேவையில்லை. இரைப்பை அப்படிங்கிறது ஒரு முழு உறுப்பா நம்ம பார்த்துக்கலாம். கார்டியாக் ஸ்டமக், பண்டிக் ஸ்டமக், பாடி ஆஃப் த ஸ்டமக், பைலோரிக் ஸ்டமக் அப்படின்னு சொல்றோம். அது தேவையில்லை. ஏன்னா நீங்க மைக்ரோஸ்கோபிக்கலா ட்ரீட் பண்ணணும்னு போனீங்கன்னா தான் அது தேவை. இது எதோட தொடர்புடையது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டீரியரா எதுல இருக்கு அப்படிங்கிறத பத்தி அது அதனுடைய அமைவிடத்தை விளக்கமா சொல்லியிருக்காங்க. இது கூட அவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டப்போ. ஒரே நிமிஷம். ஓகே, இதனுடைய செயல்பாடுகள் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸ்டமக் ரிலீசஸ். நம்ம நார்மலா இரைப்பை அப்படின்னா என்ன நினைக்கிறோம், உடனே அதுல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அதுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனா அதுல புரோட்டியேஸ்னா இது ஒரு நொதிப்பொருள், புரதத்தை செரிமானம் பண்ணக்கூடிய நொதிப்பொருள். இந்த நொதிப்பொருள் ஒரு குறிப்பிட்ட pH, அசிடிக் pH, எப்பொழுதுமே ஒரு ஆசிட் pHல உணவுப் பொருள் இருந்தாதான் இந்த புரோட்டியேஸ் வேலை செய்யும். அதனாலதான் இந்த புரோட்டியேஸ் உங்களுக்கு இரைப்பையில சுரக்குது. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிரியாணி சாப்பிட்டா நல்லா, அதாவது பிரியாணினா NV பிரியாணி அல்லது NV நல்லா ஹெவியா சாப்பிட்டீங்கன்னா இரைப்பையில அது தங்கக்கூடிய நேரம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா
It has to get time to act on the proteases. இந்த நொதிப்பொருள் வேலை செய்வதற்கு அது தேவையான நேரம் கொடுக்கணும். நீங்க அதை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கேயே நின்று போய் கழிவு தேக்கம், ஃபுட் பாய்சனிங், வாமிஷன், இல்ல உங்களுக்கு ரீகர்ஜிடேஷன் அது மாதிரி ஏற்படும். இதுல இன்னொரு விஷயம், அப்பார்ட் ஃப்ரம் தட், டிசிஎம் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ், ஒரு மனிதனுக்கான சர்க்கரை நோய் எப்படி ஏற்படுது அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்னேஷன் ஆஃப் ஃபுட் இன் த ஸ்டமக். இரைப்பையில ரொம்ப நேரம் எந்த பொருள், உணவுப் பொருள் தங்குச்சுன்னா அது ஒரு காரணி ஆயிரும். எதுக்கு? சர்க்கரை வியாதி வர்றதுக்கு. எந்த மாதிரியான உணவுப் பொருள்? அதிகமான கிரீசி, ஸ்டார்ச்சி, ஆயிலி ஃபுட், அதாவது கொழுப்பு நிறைந்த ரொம்ப கிரீசியா இருக்கக்கூடிய உணவுப் பொருள், குறிப்பா அசைவ உணவு வகைகள், அதிக கொழுப்புள்ள அசைவ உணவு வகைகள் அதிக நேரம் அங்க தங்குச்சுன்னா என்ன ஆகும்? அழகா டிசிஎம்ல என்ன சொல்லியிருப்பாங்க? there will be generation of fire. So fire உற்பத்தி ஆகும். Voice not clear, sir. Sir, please repeat, sir. Voice not clear. Okay, sure. Okay, இப்போ அந்த இரைப்பையில உணவு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் தங்கணும். உணவினுடைய தன்மை இலகுவாக இருந்தால், வெஜிடேரியன் டயட்டா இருந்தா 2 to 3 hours ஜீரணமாக்கப்பட்டு சிறுகுடலுக்கு அனுப்பப்படும். whereas if the food is heavy நான் சொல்றது எதுன்னா, அதிக புரதம் செறிந்த, அதிக கொழுப்பு, அதிக ஆயில், அதிக ஸ்டார்ச் சார்ந்த உணவு வகைகள் இருந்ததுன்னா அங்கேயே தங்கிடும். டிசிஎம் பிரகாரம் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரியான ஆயிலி கிரீசி ஃபுட் ரொம்ப நேரம் இரைப்பையில் இருந்தா it will generate heat. அது வெப்பத்தை உண்டு பண்ணும். if the heat stays there in the stomach, நார்மலா டயபெட்டிஸ் டிசிஎம்ல 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு அப்பர் பர்னர் டயபெட்டிஸ், மிடில் பர்னர், லோவர் பர்னர். ட்ரிபிள் பர்னர்ல சொல்லக்கூடியது அப்பர் பர்னர். அப்பர் பர்னர் டயபெட்டிஸா இருந்தா நுரையீரலை பாதிச்சு அதிகமான வறட்சி ஏற்பட்டு அதிக தாகம் ஏற்படும். மிடில் பர்னர்ல ஏற்பட்டுச்சுன்னா தாக்கம் இரைப்பையை பாதிச்சு அதிக பசி எடுக்கும். லோயர் பர்னர் பாதிச்சதுன்னா மூத்திரப்பையை பாதிச்சு அதிகமாக யூரின் போகும். நார்மலா தனித்தனியா இருக்காது, இந்த வியாதி 3 சேர்ந்துதான் இருக்கும். இது எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் அப்படிங்கிற பேர்ல இல்லையே ஒழிய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்ப அண்ட் தட் இஸ் ட்ரூ வித் த மாடர்ன் மெடிசன் ஆல்சோ. நீங்க எப்ப இதை ரிப்பீட் பண்ண முடியுமா? ஷூர். இது ஓகே, டயபெட்டிஸ் தனியா வரப்போ டிசிஎம் கொஞ்சம் டைவர்ட் ஆகிறோம். இட்ஸ் ஓகே. நார்மலா இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் நான் வெஜிடேரியன். நான் அசைவ உணவுக்கு எதிரானவன் அல்ல. அசைவ உணவு சாப்பிட்டா அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. நீங்க சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா 2.5 to 3 மணி நேரம் இரைப்பையில இருந்தா போதும். அதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஜீரணமெல்லாம் ஆகி சிறுகுடலை நோக்கி போயிடும். வேறஸ் நீங்க அசைவ உணவு, அதாவது புரதம் செறிந்த கொழுப்பு செறிந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா இட் ஹாஸ் டு ஆக்ட் ஆன் புரோட்டீஸ். அங்க அதிகமான கொழுப்பு இருந்ததுன்னா அது எரிய ஆரம்பிச்சோன்னா அதிகமான வெப்பம் உற்பத்தி ஆகும். அங்கேயே தங்குது. வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா there will be increase of heat, increase of fire. if it stays there, அது அங்கேயே தங்குச்சு, இரைப்பையிலேயே தங்குச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் பிகம் ஸ்டமக் ஆரிஜின், அதாவது உங்களுக்கு அதிக பசி எடுக்கக்கூடிய அறிகுறிகள் தோன்றும். when the fire flares up, மேல் நோக்கி போச்சுன்னா மேல் அடுக்குல இருக்கக்கூடிய நுரையீரலை தாக்கி வறட்சியை ஏற்படுத்தி அதிக தாகத்தை ஏற்படுத்தும். when the produced fire descends down to the urinary bladder, மூத்திரப்பைக்கு போச்சுன்னா அதிக மூத்திரத்தை வெளித்தள்ளும். ஸோ தட் பிகம்ஸ் டயபெட்டிஸ்ல 3மே முக்கியமான அறிகுறி: அதிக தாகம், அதிக பசி, அதிக சிறுநீர் கழித்தல். ஸோ இது எப்படி வருது? நீங்க அக்கார்டிங்லி யூ கேன் செலக்ட் பாயிண்ட்ஸ். அப்பர் பர்னரா, மிடில் பர்னரா, லோயர் பர்னர். திஸ் இஸ் I'm not an expert in TCM, but for information you can ask the experts. Definitely you can ask the experts. ஸோ இது ஒரு விஷயம். எதுக்காக நான் சொல்றேன்னா, இரைப்பை அப்படிங்கிறது வெறும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கக்கூடிய உறுப்பு மட்டுமல்ல, புரோட்டியஸ்ங்கிற ஒரு நொதிப்பொருள், புரதத்தை செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு நொதிப்பொருளை சுரக்குது. இதனுடைய pH நார்மலா 2 இருக்கு. நார்மலா எதுக்காக இந்த மாதிரி அமிலம் சுரக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டிவ் ஆக்ஷன். நம்ம சாப்பாட்டு வழியாக போகக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும். இந்த pHல 2ங்கிற pHல தான் புரதத்தினுடைய சில குறிப்பிட்ட
ஜீரணங்கள் நடைபெறும் புரோட்டீஸ் மூலமாக. இந்த 2 தான். வந்த உடனே என்ன பண்ணும், உணவு கவலமா வருது இல்ல, அந்த உணவை ஃபர்ஸ்ட் ஸ்டமக் இஸ் டூயிங் எ மெக்கானிக்கல் டைஜஷன். ஸ்டமக் ஒரு மிக்சி மாதிரி உருவகப்படுத்துங்க. மிக்சியில போட்டு என்ன பண்றீங்க, அரைச்சிங்கன்னா அதே மாதிரி ஸ்டமக் சேர்ன்ஸ் த ஃபுட். சிறு 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 துகள்களாக உடைக்குது. அதுக்கு அடிஷ்னலா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன பண்ணும், அதை அப்படியே கரைச்சு கிட்டத்தட்ட ஒரு செமி சாலிட், ஒரு கூழ் வடிவில இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு போகும்போது ஒரு கூழ் வடிவிலான மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான நேரம் தான் நமக்கு பசி எடுக்கக்கூடிய நேரம். லைட் ஃபுட்டா இருந்தா சீக்கிரம் பசிக்கும், ஹெவி ஃபுட்டா இருந்தா இட் வில் டேக் அ லாங் டைம். ஸோ திஸ் இஸ் ஓகே. அப்ப இரைப்பையினுடைய முக்கியமான வேலை என்ன, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரந்து புரோட்டீஸ் சுரந்து ஃபுட்டை மெக்கானிக்கலா சேர்ன் பண்ணி சிறு துகள்களாக உடைச்சு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல கரைச்சு ஒரு கூழ் வடிவுல மாத்தி சிறுகுடலுக்கு அனுப்பும். அது போக அதுல இருக்கக்கூடிய நுண்கிருமிகள், கெடுதல் விளைவிக்கக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்கும். நார்மலா இரைப்பையில எந்த விதமான உறிஞ்சுதல் அப்சார்ப்ஷன் நடக்காது. பட் வெரி ஸ்மால் அமௌண்ட், ஸ்மால் மாலிகூல்ஸ் ஆர் பீங் அப்சார்ப் விச் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ இரைப்பையிலிருந்து எந்த விதமான சத்து பொருட்களும் உறிஞ்சப்படவில்லை. ஓகே. ஸோ அடுத்தது கேஸ்ட்ரிக் ஜூஸ். கேஸ்ட்ரிக் ஆசிட் ஆர் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆர் ஸ்டமக் ஆசிட் இஸ் a digestive fluid formed in the stomach. அது என்னென்ன இருக்கும், இப்போ இரைப்பையில சுரக்கக்கூடிய சுரப்புல என்ன இருக்கும், மெயினா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கும், புரோட்டீஸ்ங்கிற நொதிப்பொருள் இருக்கும், அது போக பொட்டாசியம் குளோரைடு அண்ட் சோடியம் குளோரைடு இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா, நீங்க கெமிக்கலா யூ வாண்ட் டு ட்ரீட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பயோகெமிக்கல் ரெமெடி யூஸ் பண்றவங்களா இருந்தா இது யூஸ் ஆகும். ஸோ நார்மலா பொட்டாசியம் குளோரைடு சோடியம் குளோரைடும் சேர்ந்து டைஜஸ்டிவ் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல இருக்கும். என்னென்ன இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், புரோட்டீஸ், பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு. ஆசிட் பிளேஸ் a main role in digestion of proteins. ஓகே, அது நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் அதிகமா தேவையில்லை. பட் சில செய்திகளை நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். நார்மலா நான் அந்த ஈசோஃபேகஸ், உணவு குழாய்க்கும் உணவு குழாயினுடைய முடிவுக்கும் இரைப்பையினுடைய துவக்கத்துக்கும் நடுவுல ஒரு வால்வ் இருக்குன்னு சொன்னேன். அது கார்டியாக் வால்வ்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் வால்வ். கேஸ்ட்ரோனா வயிறு, ஈசோஃபேஜ்னா உணவு குழாய், இரண்டுக்கும் இடையே அமையப்பட்ட வால்வ். இந்த வால்வு இப்ப அடிக்கடி எதனால சொல்றாங்கன்னு தெரியல, இது நிறைய வால்வு பழுதாயிருது அப்படின்ட்டு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சிட்டு இருக்காங்க. எண்டாஸ்கோப் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வால்வு பழுது அடைஞ்சிருக்கு, ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யணும்னு செய்யறாங்க. இந்த அறுவை சிகிச்சை, இந்த வால்வு பழுது எதனால ஏற்படுது? ஃபர்ஸ்ட் திங், பேஸ்ட் ஆன் யுவர் டயட். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், பிஸ்ஸா, பர்கரு, நிறைய எண்ணெய் ஐட்டம். ஸோ அப்ப என்ன ஆகுது, லோட் டு த ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டமக் எக்ஸ்பேண்ட்ஸ். அப்ப என்ன ஆகும், ஸ்டமக்ல இருந்து கீழே இறங்காது, மாலா அது மேல ப்ரெஷர் கொடுக்கும். அப்ப அந்த வால்வோட அழுத்தம் கொடுக்குது. அன்டைம்லி ஈட்டிங் ஹேபிட்ஸ், தேவையில்லாத நேரத்துல, அதாவது குறிப்பிட்ட நேரத்துல ரெகுலரா சாப்பிடாம இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், பாவ்லோவ்ஸ் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இரைப்பையில ஆசிட் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த சுரந்த ஆசிட வேலை செய்யறதுக்கு உணவு இல்லைன்னா என்ன ஆகும், அது அந்த சுவர், இரைப்பை சுவர் அரிக்கிறது மட்டும் இல்லாம மேல இருக்கக்கூடிய வால்வையும் அரிக்கும். ஸோ அன்டைம்லி ஃபுட் சில நேரங்கள்ல மரபணு காரணமாக வரும். ஸோ அப்ப இது நீங்க யோசிச்சுங்க. ஐம் நாட் கோயிங் டு டெல் த ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்ஸ். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் வால்வ், அந்த ரெண்டுக்கும் இருக்கிற இடைப்பட்ட வால்வு தசையினால் ஆனது. வால்வை திருத்தம் செய்வதற்கு நிறைய புள்ளிகள் இருக்கு. அதே மாதிரி இரைப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப கேர்டுங்கிற ஒரு அறுவை சிகிச்சையை தவிர்க்கிறதுக்கு அக்குபங்க்சரிஸ்ட்னால முடியும், கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ அதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சீங்க கேர்டு அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடியும். ஏன்னா இதுல இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த கேர்டுங்கிறது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க, இதனுடைய அறிகுறி எப்படின்னா, சார் நெஞ்செரிச்சலா இருக்குது, எது குடிச்சிட்டே இருக்குது, அப்படியே கழுத்துல இருந்து நெஞ்சு வரைக்கும் எரியுது சார், வேற ஒண்ணும் இல்ல, ஆசிட் ரீகர்ஜிடேஷன். இந்த வால்வு பழுதாயிருது, இரைப்பை சுருங்கும் பொழுது சிறுகுடலுக்கு போறதுக்கு பதிலாக மேலேயும் கொஞ்சம் எது கொடிச்சு வருது. அப்ப எது கொடிக்குது, என்ன ஆகும், நாளடைவில் உங்களுக்கு
அந்த உணவு குழாய் மெல்லிய ஜவ்வு அரிச்சுதுன்னா, உள்ள புண்ணாயிடுச்சுன்னா எதை சாப்பிட்டாலும் எரியும். இதுக்கு உடனே என்ன பண்றோம்? ஐ எம் நாட் பிளேமிங் எனி மெடிசன், சாரி. இது ஒரு என்னுடைய அறிதலுக்கு தெரிந்த பகிர்வு, தவறா நினைக்க வேண்டாம். இதுக்கு என்ன பண்றோம்னா H2 பிளாக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம். H2 பிளாக்கர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆசிட பிளாக் பண்ற மருந்துகள். ஒமிப்ரசால், ரானிட்டிடின் இதை கொடுக்குறோம். இது சரியா? நீங்களே யோசிச்சுக்கங்க. தேவையான உடம்புக்கு தெரியும் எவ்வளவு ஆசிட் தான் சுரக்கணுங்கிறது தெரியும். அந்த ஆசிடை சரியா உபயோகிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியான நேரத்துல சாப்பிடுறது, சரியான உணவை கொடுக்கறது, அந்த வால்வை பழுது செய்யறது. இதுக்கு மாறாக நீங்க ஆசிடை குறைச்சீங்கன்னா என்ன ஆகும்? இன்டைஜஷன் வரும். இதுக்கு அப்புறம் மேல மேல என்ன பண்றோம்? ஆன்டாசிட் சாப்பிடுறோம். இதை கொஞ்சம் ஆழமா இன்ட்ரெஸ்டட் அக்குபஞ்சரிஸ்ட், சீனியர் அக்குபஞ்சரிஸ்ட் ஒர்க் பண்ணினீங்கன்னா, இப்ப நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இரைப்பை பிரச்சனையில 20 to 25% இஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஹார்ட் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெஞ்செரிச்சல் இல்லை எது குளிக்கிறது. இது சரியா? இதற்கான காரணிகளை நான் விளக்கிட்டேன். நீங்க யூ கேன் ஒர்க் ஆன் இட். இது ஒரு சின்ன வீடியோ இருக்கு, டைம் பர்மிட்ஸ், நான் சொல்றேன். இதுக்கு என்னென்ன மாதிரியான ரத்த குழாய்கள் மூலம் ரத்த சப்ளை ஆகுது, அதுக்கு எந்த வெயின் மூலம் எடுக்குது அப்படிங்கறத பார்த்து. அடுத்தது pancreas. ஐ திங்க் எனக்கும் கொஞ்சம் பிரீத்தி, கேன் யூ ஹெல்ப் மீ? வில் கோ ஃபார் தி வீடியோ. ஐல் ஷோ தி வீடியோ. ஒரு சின்ன வீடியோ நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே. இன்னும் எவ்வளவு டைம் இருக்குங்க? It's 11:30, 23 now, doctor. How many minutes more? No, you can continue. There, it doesn't end until you end it. Is it? Okay, then it's good. Okay. But 24/7 you can use it. Then very good. So இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம for all the listeners, இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற எல்லா ஹீலர்ஸ்க்கும் என்ன சொல்றோம்னா, இது வரைக்கும் நம்ம வாயில ஆரம்பிச்சு இரைப்பை வரைக்கும் பார்த்துட்டோம். அதனுடைய அனாட்டமி, பிசியாலஜி, அதனுடைய உருவ அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள். இப்போ இதை கொஞ்சம், இப்ப நான் சொன்னதை கேட்டது சில இடங்கள்ல புரியாத மாதிரி இருக்கும். ஒரு எளிமையான எலிமெண்டரி ஸ்கூல் வீடியோ, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். அதை போடுறேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். உணவு செரிமான உறுப்புகள். உணவானது உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. நமது உணவு செரிமான உறுப்புகள். Doctor, the video is not. I'll show you. Yeah. See, I have a methodology. I don't know. It is a long process, but I used to follow this. I'm used to handle the problem. Yeah. உணவானது நமக்கு சக்தியை கொடுக்கின்றது. இவை நாம் வேலை செய்ய மற்றும் விளையாட தேவைப்படுகிறது. நமக்கு தேவையான சத்துள்ள உணவுப் பொருள் உள்ளது. பெரும்பாலும் நாம் உண்ணும் உணவானது பெரிய மூலக்கூறுகளாக நமது உறுப்புகளில் உட்செல்கிறது. உணவு செரிமான உறுப்பானது இவற்றை மிகச் சிறிய மூலக்கூறுகளாக வேறுபட்ட குறிப்பான திரவத்தின் மூலமாக உடைக்கிறது. இந்த செரிக்கப்பட்ட உணவானது உடலின் பல பாகங்களுக்கு இரத்த ஓட்ட உறுப்புகள் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. செரிக்கப்படாத உணவானது உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. நம் உடலில் உணவானது எவ்வாறு பயணிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். சராசரியாக வாழும் காலத்தில் ஒரு மனிதன் சுமார் 33 டன் உணவை உண்கிறான். அப்படியென்றால் ஒரு நாளைக்கு 1.36 கிலோகிராம். நாம் உணவினை வாயில் போட்டவுடன் பற்கள் நன்றாக மென்று, கடித்து மற்றும் பிசைகின்றது. அநேகமாக மனிதர்களுக்கு ஜோடியாக 32 பற்கள் உள்ளன. பற்கள் எனாமல் என்ற பொருளினால் பூசப்பட்டுள்ளது. இதுதான் மனித உடலின் பலமான பொருளாகும். உணவு வாயில் நுழைந்தவுடன் அதை அழிக்கும் முதல் திரவம் எச்சிலாகும். இது உணவினை ஈரப்பதமாக மாற்றி எளிதாக்கி பின் உடைப்பதற்கும் மற்றும் தொண்டை வழியாக எளிதாக செல்லச் செய்கிறது. உணவானது ஒருமுறை உடைபடும் போதே சிறியதாக மற்றும் மிருதுவான துகள்களாக ஆக்கப்பட்டு நெருக்கமாகி கீழ்நோக்கி உணவு குழாய் அல்லது இசோபேகஸ் வழியாக செல்கிறது. உணவு குழாயின் தசைகளின் சுவர் சுருங்கி
உணவை பின்னால் கீழ் நோக்கி தள்ளுகிறது. இவ்வசைவு பெரிஸ்டாலிக் அசைவாகும். உணவு பாதை வழியாக வர 5 வினாடி பயணிக்கிறது. 11 அங்குலம் உள்ள உணவு குழாய் உணவினை கீழ்நோக்கி வயிற்றுக்கு ஒரு தெளிவான விளைவால் தள்ளி வயிற்றில் பொறியை உண்டாக்குகிறது. வாய் நிறைய சாப்பிடும்போது இரைப்பை திரவம் சுரக்கப்பட்டு மற்றும் இரைப்பையின் சுவரினை அழுத்துகிறது. இவை உணவினை சிதைத்து சத்துள்ள உணவாக மாற்றி இரத்தம் மூலமாக கடத்துகின்றது. இரைப்பையானது ஒரு காற்றடைந்த பை மற்றும் உறுதியான தசை சுவரினாலான அமைப்பாகும். இவை தொடர்ச்சியாக சுருங்கி மேலும் உணவினை பிசைவதற்கு உதவுகிறது. அதே சமயத்தில் இரைப்பை திரவமான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் பெப்சின் இன்னும் பல உணவினை சிறிய துகள்களாக உடைக்கின்றன. இரைப்பையில் உணவு சில மணித்துளி தங்கி பிழிந்து மேலும் பாதி செரிமானம் ஆகுகிறது. சிறுகுடலில்தான் மொத்த செரிமானமும் நடைபெறுகிறது. ஒரு சராசரி அளவுடைய மனிதன் ஏறக்குறைய 33 டன் உணவினை வாழ்நாளில் உண்கிறான் அல்லது ஏறக்குறைய 6 யானை எடையுடைய உணவினை உண்கிறான். குடல் மற்றும் கல்லீரல். இரைப்பையிலிருந்து வெளியேறிய உடைக்கப்பட்ட உணவு சிறுகுடலில் நுழைகின்றது. நமக்கு 2 குடல்கள், ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது. இவை கல்லீரலுடன் இணைந்து செரிமான வேலையை செய்கின்றது. செரிமானம் சிறுகுடலில் ஆரம்பித்து அங்கே உட்கொள்ளப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலந்து கணையத்திற்கு சென்று மற்றும் சுற்றி உள்ள அனைத்து பாகங்களுக்கும் செல்கிறது. ஒதுக்கப்பட்ட சத்துக்கள் மற்றும் நீரானது பெருங்குடலில் உறிஞ்சப்படுகின்றது. கழிவானது உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இப்போது இந்த பாகங்கள் எப்படி வேலையை செய்கின்றன என பார்ப்போம். சிறுகுடல். சிறுகுடல் மிக நீளமான குறுகிய குழாய் போன்று ஏறக்குறைய 6 மீட்டர் நீளமாகும். இவை சிறியவை, ஏனென்றால் குறுகி இருப்பதால் இங்கே உணவு துகள்கள் செரிமான திரவத்தின் மூலம் உடைக்கப்படுகின்றன. இந்த செயல் தொடர்ச்சியாக செரிக்கப்பட்ட சத்துள்ள உணவு தேவையான அளவு சிறியதாக குழாயில் உள்ள அடுக்கிலிருந்து கடந்து செல்வது வரை நடக்கின்றது. சத்துள்ள உணவு இரத்தத்தில் உட்கலந்து அடுக்கின் வழியாக கடந்து செல்கிறது. பெரும்பாலும் கல்லீரல் இவ்வேலையை, அதாவது சேமிப்பது மற்றும் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறது. பெருங்குடல். சிறுகுடலால் உறிஞ்சப்படாத உணவு துகள்கள் கடந்து பெருங்குடலை அடைகின்றன. இக்குடலில் உள்ள பாக்டீரியா மறைந்துள்ள கெடுதல் விளைவிக்கக்கூடிய ஏதாவது கிருமிகள் இருந்தால் அவற்றை அழிக்கின்றது. உணவு செரிமானம் இங்கு நடைபெறுவதில்லை. ஆனால் நீரானது உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்கின்றது. எஞ்சியுள்ள பொருளான மலம் மலப்புழை வழியாக வெளியேற்றப்படுகிறது. கல்லீரல். உடலின் மிகப்பெரிய சுரக்கும் உறுப்பு கல்லீரல் ஆகும். முதிர்ந்த மனிதனின் கணையம்தான் 2வது பெரிய உறுப்பாகும். இதன் எடை 1 முதல் 2.5 கிலோகிராம். கல்லீரலானது சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் மற்றும் இவை சரிசமம் இல்லாத அளவு மற்றும் வடிவம் கொண்ட 4 அறைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. கல்லீரல் அடிவயிற்று பள்ளத்தில் உதரவிதானத்திற்கு அடியில் வலது பக்கத்தில் உள்ளது. கல்லீரலுக்கு இரத்தம் 2 பெரிய இரத்த குழாய்களான ஹெப்பாட்டிக் தமனி மற்றும் போர்ட்டல் சிரை மூலம் எடுத்து வரப்படுகிறது. ஹெப்பாட்டிக் தமனி ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை அயோட்டா தமனியிலிருந்து எடுத்து வருகிறது. போர்ட்டல் சிரை செரிக்கப்பட்ட உணவு கலந்த இரத்தத்தை சிறுகுடலிலிருந்து எடுத்து வருகிறது. இந்த இரத்த குழாய்கள் கணையத்தில் மென்மேலும் தொடர்ச்சியாக பிரிக்கப்பட்டு முடிவாக மிகச் சிறிய தந்துகிகள் ஆகின்றன. ஒவ்வொரு தந்துகிகள் அறைகளாகின்றன. கணைய திசுக்கள் ஆயிரக்கணக்கான அறைகளை கொண்டது. ஒவ்வொரு அறையும் ஹெப்பாட்டிக் செல்களால் உருவாக்கப்படுகின்றன. இவையே கணையத்தின் அடிப்படை வேலை செல்கள். நமக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய செய்தி, கணையம் பாதியாக வெட்டப்படும்படி நேர்ந்தால் அவை தன் முழு பாகத்தையும் உருவாக்கும் தன்மை வாய்ந்த ஒரே ஒரு உறுப்பாகும். கல்லீரல் 500க்கும் மேற்பட்ட வேலையை செய்கிறது. சில வேலைகளாவன: பொருள்களை கொழுப்பாக உருவாக்குவது, குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுவது, யூரியா உருவாக்குவது, அமினோ அமிலங்களை உருவாக்குவது,
இரத்தத்திலிருந்து கெடுதல் விளைவிக்கும் பொருளை வடிகட்டுவது, விட்டமின்கள் மற்றும் கனிமங்களை சேமிப்பது மற்றும் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை நிலையாக வைப்பது. கணையம் கொலஸ்ட்ரால் உருவாக்கும் வேலையையும் சேர்த்து செய்கின்றது. இது நம் உடலில் 80% கொலஸ்ட்ராலை உருவாக்குகிறது. ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் விரிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனிபடி கேன் கம், ஷால் வி கண்டினியூ? என்ன பண்ணலாங்க? Yes, yes, we continue. So doubt கொஞ்சம் டவுட் இது வரைக்கும் போனது, ஏன்னா நம்ம ஸ்டமக் முடிச்சிருக்கோம், இது வரைக்குமான டவுட்ஸ் தாராளமா கேட்கலாம். கொஞ்சம் ஒன் பை ஒன் யூ கேன் ஆஸ்க். Sir, small intestine. So small intestine, how could it be incapable of consuming the nutrition, sir? ஸ்மால் இன்டெஸ்டைன் இன்னும் வரல, நம்ம எடுக்கவே இல்லை, சொல்லிடுறோம். ஆக்சுவலா நீங்க சொல்ற அப்சார்ப்ஷன் இல்லையா, உறிஞ்சக்கூடிய தன்மை எதனால வேறுபடுது அல்லது குறைபடுது அப்படின்றீங்க. 1 minute, சாரி. வாய்ஸ் கேட்கலையா? கேக்குது சார். It's clear, sir, doctor. கேக்குது சார். ஓகே ஓகே. ஸோ புவனேஸ்வரி பாருமா, உங்களது செக் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்போ சார் யார் பேர் என்னங்க கேட்டவங்க, ஒரு சந்தேகம் கேட்டவங்க? சார் டாக்டர் ஜெய் சார். ஜெய், ஓகே. ஸோ அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சிறுகுடலுடைய பாதிப்புனால எப்படி வந்து சத்து உணவுகள் உறிஞ்சப்படுது குறைபடுது அப்படிங்கிறீங்க இல்லையா? அதுதானே உங்க கேள்வி? Am I right? Sir, what makes small intestine to? So you know தமிழ் இல்லையா? தமிழ்ல சொல்லுங்க சார், எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன் எப்போது வந்து அதோட நம்ம ஃபுட்ல இருக்கிற சைம்ஸோட இருக்கிற நியூட்ரிஷன் போகும், வாட் காசஸ் சார்? விட்டு கேக்குது, கொஞ்சம் இன்னொரு ப்ளீஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இன்டெஸ்டைன்ல எதனால வந்து நியூட்ரிஷனை கன்சியூம் பண்ண முடியாம போகுது அப்படின்னு கேக்குறேன் சார். ஓகே. ஸோ இது வரக்கூடிய சப்ஜெக்ட், பட் ஸ்டில் நான் சொல்லிடுறேன். நார்மலா வந்து அவர் கேட்கறது என்னன்னா, நம்ம செரிமானமான சத்து பொருட்கள் எதனால உறிஞ்சப்படுவது தடைப்படுது சிறுகுடல்ல அப்படின்னு கேட்கிறாரு. நார்மலா நான் அது வந்துடுறேன், நான் ஐ கம் டு த ஆட்டோமேட்டிக்கா அதுல ஆன்சர் வந்துடும் சார். ஐ டெல் யூ. ஓகே. அதுக்கு பேர் வந்து கிரான்ஸ் டிசீஸ் அல்லது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். சொல்லிடுறேன். நார்மலா வந்து சத்து பொருட்கள்னா மூலக்கூறுகளாக பகுத்து அறியப்பட்ட பொருட்கள் சிறுகுடலுடைய முக்கால்வாசி 2ஆம் பகுதி ஆன ஜெஜினம், அதுல வந்து வில்லை லைக் ஸ்ட்ரக்சர், ஃபிங்கர் விரல் மாதிரியான நீட்டிட்டு இருக்கும். அது மூலமாக அங்க எக்கச்சக்கமான ரத்த குழாய்கள் இருக்கும். அந்த ரத்த குழாய்கள் மூலமாக உறிஞ்சப்பட்டு அந்த வீடியோல காமிச்ச மாதிரி நேரடியா அது போர்ட்டல் வெயின் மூலமாக கல்லீரலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கதான் வந்து மெட்டபாலிசம், புரோட்டீன், ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றங்கள் நம்ம நடைபெற்று அந்த பொருட்களாக மாற்றப்படும். உங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த உறிஞ்சும் தன்மை எதனால குறையுது அப்படின்றீங்க. எதனால குறையுதுன்னு ஆங்கில மருத்துவத்தில் அழகா பேர்லயே இருக்கு. இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா காரணம் இல்லாத தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது. பட் நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். If there is any damage to the villi, உறிஞ்சக்கூடிய உறிஞ்சான்கள் சொல்லுவாங்க, சிறுகுடல்ல இருக்கும் 2வது பகுதியில, அது ஏதாவது சேதமடைந்தால் எப்படி சேதமடையும்? நம்ம வரையற்ற உணவு முறை பழக்கம், இல்ல அதிக காரம்
இல்ல அல்சர் வரக்கூடியது, இல்ல கிருமி தொற்று, இது மாதிரி காரணங்களால உங்களுக்கு வந்து அந்த வில்லை வந்து டேமேஜ் ஆகும். வில்லை டேமேஜ் ஆச்சுன்னா ஈவன் தோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இரைப்பையில் அது நடக்க வேண்டியது நடந்து முதல் பகுதியான சிறுகுடல்ல தான் எல்லா ஜீரண ப்ராசஸும் நடக்கும். பேங்க்ரியாஸ்ல இருந்து வர பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், லிவர்ல இருந்து வரக்கூடிய ஹெப்பாட்டிக் ஜூஸ், பைல், இதெல்லாம் கலந்து சிறு துகள்களாக வளர்சிதை மாற்றத்திற்கு முந்தைய பொருளா மாற்றப்பட்டு நடுப்பகுதிக்கு போகும். ஏதாவது உங்களுக்கு அந்த உறிஞ்சக்கூடிய உறிஞ்சான்கள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா கண்டிப்பா வராது. இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக புரதத்துல இருக்கக்கூடிய ஆல்புமின், நம்ம சொல்றோம் மெயினா ஆல்புமின், குளோபுலின், இதெல்லாம் வந்து உறிஞ்சப்படாது. அப்ப ஆல்புமின் குறைஞ்சுது அப்படின்னா இதனுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்புமின் தான் ரத்தத்துல உங்களுக்கு திக்னஸை கொடுக்கும். எப்ப ஆல்புமின் ரத்தத்துல குறையுதோ அப்ப ரத்தம் நீர்த்து போகும், சொரப்பு வந்துடும், காலெல்லாம் சுரந்துடும். அவங்கள பார்த்தா கிட்னி டிசீஸ் பர்சன் மாதிரி இருப்பாங்க. கிரான்ஸ் டிசீஸ்னுடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இதுதான். ஸோ காரணம், நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், அந்த உறிஞ்சான்கள் ஏதாவது என்ன காரணம், அது ஆட்டோஇம்யூன் டிசார்டரா இருக்கலாம், இல்ல கிருமியா இருக்கலாம், இல்ல கெமிக்கலா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால பாதிப்படைஞ்சதுன்னா வராது. ஹோப் ஐ ஆன்சர் யுவர் क्वेश्चन சார். தேங்க்யூ டாக்டர். வெல்கம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது இவங்க இந்த ஆர்டர்ல எப்படி வருதுன்னா, பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பா நான் ஒரு செய்தி சொல்லணும். ஐ வாண்ட் டு சே திஸ். நார்மலா ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வரும். எனிபடி கேன் ஆன்சர் திஸ். இப்ப நார்மலா நம்மளுடைய மண் மூலகத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள், யாராவது சொல்லலாம்? Spleen, pancreas, stomach. Spleen and stomach. Okay. ஒரே நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஆன்சர் கேள்வி கேட்கறவங்க ஆன்சர் சொல்றவங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லிக்கலாம், ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. ஓகே. ஸோ இப்ப என்ன சொன்னாங்க, மண் மூலகத்தில் இருக்கக்கூடிய இன்னுறுப்பானது ஸ்பிளீன், யாங் உறுப்பு ஸ்டமக். சொல்லுங்க. குட் ஆன்சர். ஓகே. ஸோ ஆக்சுவலா நீங்க ஆண்டன் ஜெயசூர்யா புக்ல பாத்தீங்க அப்படின்னா, ஹலோ சார், யா பான்கிரியாஸ் வந்து ரெண்டு இதுலயும் ஒர்க் பண்றது. ஆர்கனாவும் ஒர்க் பண்றது, எண்டோக்ரைன் ஆர்கனாவும் ஒர்க் பண்றது. எஸ் எஸ் எஸ். It has two functions. எஸ். அதுல இருக்கிற ஐலட் ஆஃப் லங்கர்தான்ஸ் தான் வந்து நமக்கு அந்த இன்சுலினை வந்து இது பண்றது. Am I correct? Yes madam, yes madam. I'll come to that. So I'll come to that. Okay. So இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, மண் மூலகம் அப்படின்னு எடுத்தா நார்மலா நம்ம நினைக்கக்கூடியது, மண் மூலகத்துல இருக்கக்கூடிய புள்ளிகள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இரைப்பை, மண்ணீரல் சார்ந்தது, ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன் அப்படின்னு. பட் நீங்க ஆண்டன் ஜெயசூர்யா புக்ல பாத்தீங்க அப்படின்னா, earth element consists of spleen, stomach, as one doctor rightly told, pancreas, and very important first part of the small intestine, சிறுகுடனுடைய முதல் பகுதியான டியோடினம். இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் மண் மூலகம். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, சிறுகுடனுடைய முதல் பகுதியில தான் 75% ஆஃப் த டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ். ஏன்னா சிறுகுடனுடைய முதல் பகுதியில தான் பைல் டக்ட் மூலமாக உங்களுக்கு பைல் வருது, உள்ள பித்த நீர் வருது. ஹிப்பாட்டிக் டக்ட் மூலமாக ஹிப்பாட்டிக் ஜூஸ், கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய நொதி பொருட்கள் வருது. பேங்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், மேடம் சொன்ன மாதிரி பேங்க்ரியாட்டிக் டக்ட் அப்படிங்கிறது டக்ட் இருக்கக்கூடிய நாளம் உள்ள சுரப்பி. ஸோ அது நொதி பொருளை கொண்டு வந்து வருது. ஸோ இந்த எல்லா நொதி பொருட்களும் சேர்ந்து நம்ம சாப்பிட்ட இரைப்பையிலிருந்து வந்த சாப்பாட்டை 75% செரிமானம் பண்ணிருக்கு. ஸோ அப்ப முதல் பகுதியான சிறுகுடலான டியோடினம், பேங்க்ரியாஸ்ல இட் இஸ் அ ductless and duct gland. Ductless gland secretes not only insulin, islets of Langerhans insulin, motola, beta cells produces glucagon, and then one more hormone is there. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் பகுதியான டியோடினத்துல 75% ஜீரணம் நடக்குது. அப்ப இது எல்லாம் அதனாலதான் மண்மூலகத்தை வந்து ஜீரணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கான புள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறோம். இட்ஸ் an இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியும், பட் தெரியாதவர்களுக்கான ஒரு செய்தியாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நானே கொஞ்ச நாள் கழிச்சு வை
we are taking points for treating diabetes in earth element. Why we are taking 3 points for digestion அப்படிங்கிறப்ப this is the reason. Okay. இப்போ coming to pancreas. Pancreas அப்படிங்கிறது நம்மளுடைய ஜீரண மண்டலத்துல ஒரு துணை உறுப்பு அல்லது இணை உறுப்பு. Pancreas is situated. இதனுடைய அமைவிடம் கண்டிப்பா நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். I doubt whether I have the picture. Yeah, this is good. So இதுதான் சரியான உங்களுக்கு படம். பாத்தீங்கன்னா இது இரைப்பையினுடைய முடிவு ஒரு சி ஷேப் வருது இல்லையா? ஒரு சி வடிவம் இருக்கு. இந்த சி வடிவத்துக்கு இடையில தான் pancreas அமைய பெற்றிருக்கு. So this is duodenum, first part of the small intestine. ஏன் இங்க pancreas இருக்கு அப்படின்னா, இயற்கை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள எந்த ஒரு பொருள்ங்கிறப்ப எந்த ஒரு சுரப்பு, எந்த ஒரு நொதி பொருள், எந்த ஒரு ஹார்மோனையும் தேவையில்லாம வீணடிக்காது. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டினுடைய அளவு, சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், புரதம் எவ்வளவு இருக்கு, மாவு சத்து எவ்வளவு இருக்கு, கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த பகுதியில சிறுகுடல்ல நிறைய சென்சார்ஸ் இருக்கும். சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, how much fat the food contains, how much carbohydrate the food contains, how much protein the food contains. Accordingly, message will be communicated. அதுக்கு தகுந்த மாதிரி கணையத்திற்கு செய்திகள் அனுப்பப்பட்டு தேவையான அளவு கேஸ்ட்ரிக் அமிலம், தேவையான அளவு இன்சுலின், தேவையான அளவு பித்த நீர், கொழுப்புக்கு தகுந்த மாதிரி சுரக்கும். This is really a wonder. So that is why it is being placed here. How it happens, it is left to you, left for research. Okay, இப்போ coming to pancreas. So pancreas உடைய அமைவிடம் நல்லா பாத்துக்கங்க. ஒரு மா இழை ஷேப்ல இருக்கும். இரைப்பை சிறுகுடல் சேருகிற இடத்துல இருக்கக்கூடிய சி வடிவ அமைப்புக்கு இடையில இருக்கும். இது it is both an endocrine and exocrine gland. Okay. இதனுடைய நீளம் 15 சென்டிமீட்டர்ல இருந்து 6 இன்ச் வரைக்கும் இருக்கும். இது நீளமா இருக்கும். It is an endocrine gland producing several important hormones including insulin, not only insulin, glucagon. Glucagon is an antagonistic for insulin. உண்மையா டயபெட்டிஸ் பற்றி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். வெறும் இன்சுலின் பத்தாது. அண்ட் சொமட்டோஸ்டேட்டின். இது போக pancreatic polypeptide, இது duct gland. இன்னொரு பகுதி, pancreasனுடைய இன்னொரு பகுதியான நாளமுள்ள சுரப்பி pancreatic juice சுரக்கும். இந்த pancreatic juice என்ன இருக்கும் அதில் அப்படின்னா, protease, amylase, lipase. அப்படின்னா வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். பேரை பார்த்து, புரோட்டியேஸ்னா புரதத்தை செரிமானம் பண்ணக்கூடிய நொதிப்பொருள், லைபேஸ்னா கொழுப்பை ஜீரணம் பண்ணக்கூடியது, அமைலேஸ்னா மாவுச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடியது. இது எல்லாம் இந்த இடத்துல டக்ட்ஸ் இருக்கும். pancreatic duct இங்க இருக்கும். இன்சுலின் இங்க வராது. இட் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இன்சுலினுடைய வேலை தனியா நான் பின்னாடி சொல்றேன். இன்சுலின் will not come into this. இன்சுலினுடைய முக்கியமான வேலை என்னன்னா, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், மாவு சத்தினுடைய வளர்சிதை மாற்றத்தினுடைய இறுதி பொருளான குளுக்கோஸை ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் எடுத்து செல்வதற்கு குளுக்கோஸ் இன்சுலின் தேவைப்படும். ஸோ அப்ப இன்சுலினுக்கு இங்க வேலை கிடையாது. pancreatic juice pancreatic duct வழியா வரும். பைல் டக்ட் மூலமாக உங்களுக்கு பைல் வரும். ஹிப்பாட்டிக் டக்ட் மூலமாக கல்லீரல்ல இருந்து நொதி பொருட்கள் வரும். ஸோ அப்ப முதல் பகுதி டியோடினம், முதல் பகுதியான சிறுகுடலுடைய முதல் பகுதியான டியோடினத்துலதான் பெரும்பகுதியான டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இதுதான் கணையத்தினுடைய பகுதி, கணையத்தினுடைய அமைப்பு. இது எங்க அமைவிடம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இது எல்லாம் அதை பத்தின விவரங்கள், அதனுடைய அனாட்டமி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இதுல எந்த மாதிரியான ரத்தம் சப்ளை ஆகுது, அதனுடைய நர்வ் சப்ளை என்ன, இதனுடைய வேலை, physiology of pancreas. Pancreas is involved in blood sugar control and metabolism within the body.
இது பத்தி பார்க்கலாம். நாளைக்கு வந்து இதை பத்தி எடுக்கிறேன் நான். As per medical terminology, what diabetes is, என்ன நடக்குது, டைப் 1 diabetes என்ன, டைப் 2 diabetes, அதுல என்ன வகை இருக்கு, அங்க குளுக்கோஸ் மெட்டபாலிசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். Sugar control and metabolism. Pancreas islets are present on the pancreas. Within these islets are 4 main type of cells, alpha, beta, delta and gamma. Each one produces separate hormones. Alpha cells produces வெறும் islets of Langerhans cells எல்லாமே இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் ஆஃப் islet of. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமா போக வேண்டியதில்லை. பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கலாம், pancreas produces insulin and glucagon. ஸோ நம்மளுடைய முறையே வேற. இன்சுலின் ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்தது அப்படின்னா we don't go into the chemical aspect of it, microscopic aspect of it. நம்ம என்ன சென்றோம், கணையத்தை தூண்டி விட்டு பல்வேறு விதமா யோகாசனாஸ், திரிகோணாசனாஸோ இல்ல அதற்கான புள்ளிகளையோ போட்டு அதுல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பீட்டா செல்ஸ்னு தெரிய வேண்டியதில்லை, பீட்டா செல்கள் தூண்டப்பட்டு இன்சுலினுடைய சுரப்பு அதிகப்படுத்தப்படுது. அல்லது தேவையான அளவு இன்சுலின் சுரந்திருந்து அதுல கொழுப்பு படர்ந்திருந்து உபயோகப்படுத்த முடியாம இருந்தா அந்த கொழுப்பை நீக்கி அதை உபயோகப்படுத்தணும். ஸோ நவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் அக்குபங்க்சரிஸ்ட் ஏன் இதெல்லாம் படிக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் டயபெட்டிஸ் பத்தி போறப்ப விரிவா சொல்றேன். ஸோ டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா it is not uniform for all diabetes. There are 2 types of diabetes, type 1 diabetes, juvenile diabetes, where beta cells in the islets of Langerhans will never work. அங்க வந்து சுரப்பே இருக்காது, இன்சுலின் சுரப்பே. அங்க நம்ம எதுவுமே செய்ய முடியாது unless you are a god. There you can seek the help of healing. Healingல golden prana வந்து it has the capacity to regenerate cells. We can try it. So அப்போ உங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ்க்கு அக்குபங்க்சர்ல ட்ரீட்மெண்ட் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. டைப் 2 டயபெட்டிஸ்ல there are 2 types. டைப் 2 டயபெட்டிஸ்ல islets of Langerhansல பீட்டா செல்ஸ் ஆர் ஆக்டிவ், பட் தேவையான அளவு இன்சுலின் உற்பத்தி பண்ணாது. அப்ப இன்சஃபிஷியன்ட் இன்சுலின் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், பீட்டா செல்ஸ் ப்ரொடியூசஸ் இனஃப் இன்சுலின், தேவையான அளவு இன்சுலின் உற்பத்தி பண்ணும், but the insulin is defective so that it cannot be used. Defectiveனா மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னா அதுல அந்த இன்சுலின் பார்ட்டிகல்ஸ்ல it will be embedded with fat. நார்மலா ஃபேட்டி டயட், ஃபேட்டி லிவர், அதிகமா கொழுப்பு பொரித்த உணவு சார்ந்தவர்களுக்கு இன்சுலின் சரியான அளவு சுரந்தாலும் அந்த கொழுப்பு அந்த இன்சுலின் உபயோகத்தை தடுக்கும். அப்ப you imagine treatment points vary. அப்ப ஃபேட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் ரெண்டாவது டைப்புக்கு நான் சொன்னது. டைப் 2ல ரெண்டாவது தேவையான அளவு இன்சுலின் சுரக்குது, கொழுப்பு தடுக்குது அப்படின்னா ஃபேட் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் டைப்புக்கு you have to activate beta cells. So their acupuncturist differs. Expert, this is very simple. I may be a bit wrong this side, that side. You can ask this with the expert TCM practitioners. This is for your information. ஓகே, அடுத்தது லிவர். சாரி. ஸோ லிவர் நான் அந்த வீடியோவில் அழகா போட்டாங்க. இட் ஹாஸ் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நூற்றுக்கணக்கான பயன்பாடுகள் இருக்கு. ஆனா டைஜஷனுக்குன்னு சில பயன்பாடுகள் இருக்கு. லிவரை வந்து அக்குபங்க்சர்ல நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு மட்டும் பார்ப்போம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல என்னன்னா, இப்போ லிவர் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது முதல்ல சொல்றேன். லிவர் ப்ரொடியூசஸ் போத் பைல் அண்ட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், அதாவது ஜீரணம் பண்றதுக்கு தேவையான நொதி பொருட்கள் மற்றும் பித்த நீரை உற்பத்தி பண்றது. பித்த நீர் லிவர்ல உற்பத்தி ஆகி நேரடியா டியோடினம் போகாது. இட் இஸ் பீங் ஸ்டோர்ட் இன் த கேல் பிளாடர், பித்த பையில சேகரம் செய்யப்பட்டு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல எவ்வளவு கொழுப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியாக பித்தப்பை அமுத்தப்பட்டு தேவையான அளவு பித்த நீர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் டியோடினத்துக்குள்ள செலுத்தப்படும். ஹிப்பாட்டிக் டக்ட் மூலமாக கல்லீரல்ல உற்பத்தி ஆகக்கூடிய அகைன் புரோட்டீன் டைஜஸ்டிவ் என்சைம், கார்போஹைட்ரேட் டைஜஸ்டிவ் என்சைம், ஃபேட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அலாங் வித் பேக்ரியாட்டிக் ஜூஸ் ரெண்டும் சேர்ந்து
ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஜீரணத்தை நடத்தும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஜீரணமான பொருட்கள் இட் will not be complete. The digestion will never be complete. இந்த அளவுக்கு ஜீரணமான பொருட்கள் it will go to the second part of the intestine where it is being absorbed. இரண்டாம் பகுதியான சிறுகுடலுக்கு செல்லப்பட்டு அங்க உறிஞ்சப்படும். உறிஞ்சப்பட்ட உடனே நேரடியாக ஹிப்பாட்டிக் வெயின் மூலமாக கல்லீரலுக்கு எடுத்து செல்லப்படுது. ரொம்ப முக்கியமானது. நீங்க சிறுகுடல்ல உறிஞ்சப்பட்டது நேரடியாக it goes to the liver through hepatic vein, portal vein or portal vein, it is right. So portal vein மூலமாக அது ஒரு இரத்த குழாய் மூலமாக கல்லீரலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதான் அழகா சொன்னாங்க, ஒரு நிமிடத்திற்கு 1.5 லிட்டர் ரத்தம், அந்த ரத்தம் வீதம் அது கல்லீரலுக்குள்ள செல்லும். இந்த மூலக்கூறுகள், உறிஞ்சப்பட்ட மூலக்கூறுகள் கல்லீரல என்ன நடக்கும்? அங்கதான் மெட்டபாலிசம் டேக்ஸ் பிளேஸ், வளர்சிதை மாற்றங்கள் நடைபெறும். புரதம் அதனுடைய அடிப்படை மூலக்கூறான அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகுது, கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாறுது, ஃபேட் ஃபேட்டி ஆசிடா மாறுது. ஏன்னா இந்த அடிப்படை பேசிக் மாலிகூல் வரல அப்படின்னா உடம்புல எந்த விதமான கட்டுமான பணிகள் வளர்ச்சியும் நடைபெறாது. ஃபர்தர்மோர் எக்ஸஸா குளுக்கோஸ் இருந்ததுன்னா குளுக்கோஸ் இஸ் பீயிங் கன்வெர்டட் டு கிளைகோஜன் அண்ட் இஸ் பீயிங் ஸ்டோர்ட் இன் த லிவர். டீடாக்சிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து டைஜஷன்ல வராது, அதாவது நச்சு நீக்கம் அதெல்லாம் கல்லீரல்ல நடைபெறும். பட் ஜீரணத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து வரக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம் பைல் சிறுகுடல்ல ஓரளவுக்கு ஜீரணம் பண்ணிட்டு, ஜீரணமானதை சிறுகுடலோட இரண்டாம் பகுதி மூலம் உறிஞ்சப்பட்டு போர்ட்டல் வெயின் மூலமா வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இங்க நடந்து, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியோட என் ப்ராடக்டான அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், குளுக்கோஸை உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து செல்களுக்கும் எடுத்து செல்லப்படும். இதுதான் லிவரோட வேலை. ஸோ லிவர் இருக்கிறதுலே பெரிய ஆர்கன், அதெல்லாம் நம்ம படித்தோம். இட் ஹாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கெப்பாசிட்டி, த ஃபாஸ்டஸ்ட் ரீஜெனரேஷன், அதாவது அது வெகு சீக்கிரமாக தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான உறுப்பு. ரெண்டா கட் பண்ணீங்கன்னா கூட புதுசு வளர்ந்து வந்துடும். கண்ணதாசன் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். கவிஞர் கண்ணதாசன் வந்து ஆல்கஹாலிக், அவர் ஈரலெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 மாசத்துல செத்துருவீங்கன்னாங்க. அவர் அதுக்கப்புறம் சவால் விட்டுட்டு 2 வருஷம் வாழ்ந்து காமிச்சார். ஸோ லிவர் ஹாஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் கெப்பாசிட்டி. லிவருடைய முக்கியமான வேலை அதான் நம்ம இப்ப நான் எல்லாமே சொல்லிட்டேன். நார்மலா பாத்தீங்கன்னா proteins are produced and secreted by the liver. Liver plays a major role in carbohydrate, protein and lipid metabolism. Lipid na fat. இங்கதான் இதைதான் வந்து நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். லிவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிரேக் டவுன் ஆஃப் இன்சுலின் அண்ட் அதர் ஹார்மோன்ஸ். அதிகப்படியான இன்சுலின் எல்லாம் வந்து எந்த பொருளுமே நம்ம உடம்புக்குள்ள வீணாக்கப்படாது. எல்லா பொருட்களுமே மறுசுழற்சிக்காக எடுத்து செல்லப்படும். உதாரணத்திற்கு ரத்த சிவப்பு அணுக்கள் வயசாயிடுச்சுன்னா இட் கோ டு த லிவர். லிவர்ல வந்து அதுல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின், ஹீம் தனியா குளோபின் தனியா, இரும்பு சத்து தனியா புரதச்சத்து தனியா பிரித்து எடுத்தப்பட்டு மறுபடியும் புது செல் உற்பத்தி ஆரம்பித்து போயிடும். அதே மாதிரி இன்சுலின் அது மறுசுழற்சிக்காக சிதைக்கப்பட்டு அதனுடைய கெமிக்கல் ரசாயன மூலக்கூறுகள் திரும்ப கணையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு இன்சுலின் உற்பத்திக்காக போடும். இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் இருந்து மறுசுழற்சி, they don't waste even a single bit of any material. அவ்வளவு அற்புதமா அதுக்கு மதிப்பு கொடுக்கும். பட் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். left to you. ஸோ இதெல்லாம் பல்வேறு விதமான உபயோகங்கள். இது கல்லீரல்னு போறப்ப வரும், இது ஜீரண மண்டலத்தோட சேர்ந்து வராது. இட் ப்ரொடியூசஸ் விட்டமின் ஏ, டி, B12, விட்டமின் கே, அயர்ன் அண்ட் காப்பர், இதெல்லாம் வரும். லிவருக்கு அதான் சொல்லிட்டாங்க 250-300 ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு. ஸோ தட் ஓகே. கேல் பிளாடர் அப்படிங்கிறது கல்லீரலோட இணைந்த உறுப்பு. கேல் பிளாடர் தனித்து இயங்காது. கேல் பிளாடருடைய முக்கியமான வேலை இட் இஸ் அ ஸ்டோரேஜ் ஆர்கன், சேமிப்பு உறுப்பு. கல்லீரல்ல உற்பத்தி ஆகக்கூடிய பைல், பித்த நீரை சேமிச்சு வைக்கும். வாட் இஸ் பைல் மேட் அப் ஆஃப்? மோஸ்ட்லி கொலஸ்ட்ரால். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப லிபிட் மெட்டபாலிசம், ஃபேட் வளர்சிதை மாற்றத்திலிருந்து பெறக்கூடிய கொலஸ்ட்ராலை உபயோகப்படுத்தி பைல் உற்பத்தி ஆகுது. ஸோ பைல் இஸ் மேட் அப் ஆஃப் கொலஸ்ட்ரால். இந்த பைல் எதுக்கு பயன்படும் அப்படின்னா இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். பைல் இஸ் எ லிக்விட்.
ஒரு மாதிரி திக்கான ஒரு திரவம். இது வந்து சிறுகுடலுடைய முதல் பகுதியில பைல் டக்ட் மூலமாக செலுத்தப்படும். இந்த சிறுகுடல்ல என்ன நடக்கும்? நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கிற கொழுப்பு அப்படின்னாவே சைஸ் ஆஃப் ஈச் ஃபேட் குளோபியூல், அந்த கொழுப்பு துகள்களுடைய சைஸ் எப்பொழுதுமே பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு பெருசா இருந்தா அந்த கொழுப்பை லைபேஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்ல இருக்கக்கூடிய நொதிப்பொருளோ இல்ல கல்லீரல இருந்து வரக்கூடிய நொதிப்பொருளோ இந்த பெரிய துகள்களான கொழுப்பை சிதைச்சு ஜீரணம் பண்ண முடியாது. அதனால இந்த பெரிய துகள்களான கொழுப்புகள், பிக்கர் globule of fat will be disintegrated to smaller globules. இதெல்லாம் உடைச்சு சின்ன சின்ன துகள்களாக மாற்றப்படும். எதன் மூலம்? பைல் மூலம். ஸோ பைல், பித்தநீரினுடைய வேலை கொழுப்பை சிறு துகள்களாக மாற்றுது. ஒன்ஸ் இட் இஸ் பீங் broken down to smaller globules, it cannot be digested. அப்ப பைல் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம், கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கொழுப்பை ஜீரணம் பண்ணக்கூடிய பெரும்பான்மையான சக்தியை நீங்க இழந்துடுறீங்க. அதனாலதான் சிந்தட்டிக் பைல் கொடுப்பாங்க டேப்லெட் ஃபார்ம்ல. ஸோ இதை புரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம் இதுல நான் சொல்றேன். கேல் ஸ்டோன்ஸ், பித்தப்பை கற்கள். பித்தப்பை கற்கள் எதனால ஆனது? அகெயின் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்னா கொழுப்பினால் ஆனது. அதனாலதான் பித்தப்பை கற்களை சிறுநீரக கற்கள் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பில அவ்வளவு ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. சிறுநீரக கற்களை என்ன பண்றோம்? கம்பைனிங் இட் வித் ரிஃப்ளெக்ஸாலஜி, யூ பிரேக் டவுன். பெரிய பெரிய உப்பு கற்களை சிதைச்சு நீங்க அதுக்கு தகுந்த நீர்ல போட்டு வெளியில எடுத்துறீங்க. வெரி ஈஸிலி வித்தின் 2-3 days யூ கேன் ரிமூவ் ஈவன் 15 mm 16 mm ஸ்டோனை கூட ரிமூவ் பண்ண முடியும். பட் கேல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது மேட் அப் ஆஃப் ஃபேட். இட் கேனாட் பி டிஸ்இன்டகிரேட்டட். சிதைக்க முடியாது. அது சைஸை குறைக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? கொலஸ்ட்ராலை பேர்ன் பண்ண வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி பண்ணணும். அப்ப கேல் ஸ்டோன் ரிமூவல் இஸ் a லாங் ப்ராசஸ். ஒண்ணு. ரெண்டாவது, கேல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நீங்க அப்டமினல் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேல் பிளாடர்ல 70% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு கேல் பிளாடர்ல கேல் ஸ்டோன்ஸ் இருக்கும். அது பயப்பட வேண்டாம். அன்லஸ் எப்ப அந்த பித்தக்கற்கள் பித்த குழாயை போய் அடைக்குதோ, அதர்வைஸ் there is no problem at all. So this is for your information. ஸோ இதுதான் பித்தப்பை. ஓகே, இதுதான் பித்தப்பை. இது கல்லீரல், இது கணையம். இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இங்க கணையத்துல இருந்து ஒரு குழாய், கல்லீரல இருந்து ஒரு குழாய், பித்தப்பையில இருந்து ஒரு குழாய். இந்த மூணும் சிறுகுடலுடைய முதல் பகுதிக்கு வரும். இது கேல் பிளாடருடைய பெரிய தோற்றம். இப்போ இதுல இன்னும் ஒரே ஒரு செய்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணா என்ன பண்ணணும்? ஸோ இப்போ கேல் ஸ்டோன்ஸ் இருக்கு, பித்த குழாயை அடைச்சிருது, கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணலைன்னா வெடிச்சதுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க? தேல் ரிமூவ் த கேல் பிளாடர். இந்த பித்தப்பையை அகற்றிடுவாங்க அறுவை சிகிச்சை மூலம், ஆங்கில மருத்துவத்தில். அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த குழாய் இங்க இருக்கு. இந்த இப்போ நார்மலா கல்லீரல் உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர் ஒரு குழாய் வழியாக பித்த பைக்கு வரும். பித்தப்பையில சேகரம் பண்ணப்பட்டு கல்லீரல் சிறுகுடலுக்கு போகும். இதை ரிமூவ் பண்ணிட்டா இந்த குழாயும் இங்கிருந்து வர குழாயும் இணைச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? கல்லீரல உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர் சொட்டு சொட்டா விழுந்துகிட்டே இருக்கும். கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். டோட்டலா உங்களுக்கு பைல் இல்லாம போகாது. பட் தேவையான நேரத்துல தேவையான அளவு கிடைக்காது. I think we'll stop with this today because my throat is sorry. Any doubt? Another 10 minutes you can ask. First feedback, I hope புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்ததா, உபயோகரமா இருந்ததா? Yes, doctor. Very informative. Thank you. Thank you. So am I able to communicate? Am I able to communicate what I want to? That is the main thing. Yes.
ரொம்ப சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். சார் உங்களுடைய நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா எங்களால வந்து நீங்க ஸ்பீடா போறதுனால குறிப்பு எடுக்க சிரமமா இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்கன்னா குறிப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். நன்றி. எனக்கு கொடுத்த டைம் 2 நாள். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது 20 நாள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட். சார் இட் இஸ் உண்மையிலே ஓகேமா. ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஆனா குறிப்பு எடுத்து வச்சு அதை ரீகால் பண்றதுக்கு சார் இந்த எங்கிட்ட எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்மா. இது எல்லாமே யூடியூப்ல இருந்து எடுத்ததா. ஐ வில் ஷேர் இட் வித் சரவணமுத்து சார். So ஷேர் பண்ணி you can get it from you can ask Saranamuthu sir and you can get it. No problem. நன்றிகள் நன்றிகள். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். சொல்லுங்க சார். நாளைக்கு இதே டைம்ல இந்த கிளாஸ் கண்டினியூ ஆகும் 10 o'clock. ஆனா இதே போல டிலே ஆகாது. ஒரே லிங்க்ல தான் ஜாயின் பண்ணீங்க. 100 பேர் சேர்ந்தா போதும். இந்த லிங்க் அனுப்பிச்சுடுறோம், ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்க இதை வந்து யூடியூப்ல போடுறதுக்கு ட்ரை பண்றோம். நீங்க அதுல போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சார் சரவணன் சார். சார்